அனைவருக்கும் வணக்கம். கல்வி அப்படின்றது பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதல் இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கணும். அதுக்கு மாறாக கல்வியை பற்றிய ஒரு தவறான புரிதல் தான் இன்றைக்கு சமூகத்தில் முழுக்க இருக்கு. காலமாக நாம் கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தறிவு அப்படின்னு தொடங்குவதற்கு முன்பாகவே கல்வியல் செயல்பாடு தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் உண்மை. அப்போ இன்றைக்கு எழுத்தறிவோடு கூடிய கல்வி என்பது நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவுவதற்கு தான். மனிதன் ஒரு ஏதோ ஒரு உயிரினத்திலிருந்து ஒரு மனிதன் தோன்றினான், அதாவது உருவானா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை பற்றிய ஆய்வுகள் நமக்கு என்ன சொல்லுது? அவன் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியிலிருந்து தோன்றி அவன் கடலோரமாக பல ஊர்களுக்கு நடந்து வந்திருக்கான். அப்போ கருப்பாக இருந்த அந்த மனிதன் தான் நம்முடைய மூதாதையர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது இந்த மனிதனாக, அதாவது பகுத்து பார்க்கக்கூடிய இந்த மூளை வளர்ச்சி பெற்ற இந்த உயிரினம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றது. அது கற்க கற்க சமூகம் மேம்பட்டு கொண்டே வந்தது. மனிதர்களுடைய வாழ்க்கை முறை என்பது சற்று வசதியாகிக் கொண்டே வந்தது அப்படின்றது நம்ம பார்க்கணும். நடக்க பழகினான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நடக்க பழகினார்கள். கல்லெறிய தொடங்கினான்னா அவன் கல்லெறிய யாரோ ஒருவர் தான் கல்லை எடுத்துருப்பாங்க முதல்ல. அப்போ அதை பார்த்த உடனே ஓ இப்படி எரியலாம் போல இருக்கு. அப்போ கையினுடைய நீட்சி தான் இந்த கல்லெறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கிறான். ஸோ எல்லோரும் கல்லெறிய தொடங்குறாங்க. நெருப்பு ஒரு விபத்தாக கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் நெருப்பினுடைய ஆற்றலை கற்றுக்கொண்டவுடனே சமூகத்திற்கே அது பயன்படுது. இப்படி தான் உலோகங்களை கண்டுபிடித்தது. எழுத்தறிவே இல்லாத போது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு, மெட்டலர்ஜி ஒர்க் ஆயிருக்கு. இரண்டு வெவ்வேறு உலோகங்களில் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு புதியதாக ஒரு உலோகத்தை மனிதன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போது நமக்கு இரும்பு காலம் என்பது கடைசியில் தான் வருது. முதல்ல நமக்கு காப்பர் ஏஜில் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஏஜுக்கு பிரான்ஸ் ஏஜுக்கு அப்புறம் தான் இரும்புக்கே வரோம் நம்ம. அப்போது காப்பருக்கும் செம்புக்கும் இதற்கும் இரும்புக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரெண்டு உலோகத்தை அவன் உருவாக்கியிருக்கான். வெவ்வேறு உலோகங்களை கொண்டு ஒரு புதியதாக உலோகத்தை உருவாக்கியிருக்கான். எப்படி உருவாக்கினா, தனித்தனியாக இந்த உலோகங்கள் இருந்தால் ஒரு அடர்த்தி வேறையா இருக்கு, அது மென்மையா இருக்கு. இது ரெண்டையும் கலந்தோம்னா அடர்த்தி மாறுது. எனவே அது இன்னும் கொஞ்சம் நன்றாக பயன்படும். இதெல்லாம் கல்வி இல்லையா என்ற கேள்வி எழுது. விவசாயம் செய்திருக்கிறார்கள், பெண்கள் தான் விவசாயத்தை கண்டுபிடித்திருக்கணும் அப்படின்றாங்க. ஏனென்றால் அவர்கள் மேய்ச்சல் பார்க்கும்பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு சூழலில் அவங்க இடங்களை உற்று பார்க்க நேரும் பொழுது இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்குது, இப்போ திடீர்னு விளையுது, எப்படி விளைந்திருக்கோம், அப்போ எதையோ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த கூர்மையான சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு தான் விவசாயத்திற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விவசாயம் செய்வதற்கு மனிதர் கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இந்த கற்றலெல்லாம் நிகழ்ந்திருக்கு. இதெல்லாம் கல்வின்னு நாம் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? இப்போ இந்த மனிதனை காட்டுமிராண்டின்னு சொல்கிறோம், கற்கால மனிதர்கள்னு சொல்கிறோம், நாகரிகம் இல்லாதவர்கள்னு சொல்கிறோம். நாகரிகம் என்பது வரலாறுல எங்கே தொடங்குதுன்னு கேட்டால் சமவெளியில் அவன் வாழ்ந்த அந்த நிலப்பரப்பில் இந்த ஆற்றோரமாக வாழ தொடங்கியது தான். இன்னும் சொல்லப்போனால் ஆற்றை தான் நாம் நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நாகரிகமாக வாழ்ந்த மனிதன் ஆற்றோரத்திலிருந்து தான் வந்தான். அப்போ அங்கேருந்து தான் நாகரிகமே வளருது. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நாகரிகம் இல்லாமலா வளர்ந்தான் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் இது வரைக்கும் வகுப்பறையில் எங்கேயுமே நம்ம எழுப்ப முடியல. இந்த 7 தலைமுறைகள், த ரூட்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் இந்த முதல் தலைமுறையை பற்றி பேசுவாங்க. அப்போ அந்த முதல் தலைமுறையை பற்றி பேசும்போது அங்கே இஸ்லாம் இருக்கும், ஆப்பிரிக்காவில் இஸ்லாம் வந்திருக்கும், அங்கே கல்வி நடந்திருக்கும். அங்கே ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே அந்த சோஷியல் குரூப்பிங்காக அந்த குழந்தைய தனிமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் இந்த ரூட்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு நாகரீகம் என்பது இருந்து கொண்டு தான் இருந்தது. அந்த நாகரீகம் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாமே தவிர எப்படி நீங்கள் நாகரீகத்தை வெறும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்றது தான். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தோ அல்லது மொஹஞ்சதாரோ நாகரிகத்திலிருந்து இதில் மெசபடோமியாவில் இருந்து இப்படி ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாகரீகமே வளர தொடங்கியதாக வரலாற்றில் நமக்கு கற்பித்தல் என்பது தொடங்கியது. அப்போது இந்த கற்றல் நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா?
கற்றல் நிகழ்ந்தால் சமூகம் மேம்படும் என்பதை நாம் புரிய வைக்கணும்னா நாம இந்த நாகரீக காலத்திற்கு முன்னாடி போய் நடந்த கற்றலை பற்றி பேசினாதான் கற்றல் என்றால் அது சமூகத்திற்கு பயன்படும். அப்போ இந்த 5000 வருஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கற்றல் நின்று போய் கற்பித்தல் தொடங்கி இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு தாய்வழி சமூகம் இருந்ததுனால உங்களுக்கு சொத்து நிலம் எதுவுமே யாருக்கும் சொந்தம் கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் வசிக்க தொடங்கினோடனே வசதிகள் பெருகுது. இப்போ குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி வசதிகள் பெருகி ஓய்வு கிடைக்குது, மூளை சிந்திக்க நேரம் கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி சூழல்ல தான் ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக அல்லது பல சூழலுக்காக ஒருத்தங்கிட்ட நெல் மூட்டை இருந்திருக்கலாம், ஒருத்தர்கிட்ட நெல் மூட்டை இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது சில பேர்கிட்ட ஆடு இருக்கலாம், சில பேர்கிட்ட ஆடு இல்லாமல் இருந்திருக்கலாம். உன்னோட இடத்தை எனக்கு கொடுப்பான்னு கேட்குற நிலைமைக்கு ஒருத்தன் ஆகியிருப்பான். அப்போ இவன் தன்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு உணர தொடங்குறான். அப்போ தன் ப்ராப்பர்ட்டின்னு உணர தொடங்கின உடனே நான் ரொம்ப தியரிட்டிக்கலாக போகாமல் ரொம்ப யதார்த்த நிலையிலிருந்து கல்வியோட தொடர்பு படுத்துறதுக்காக நான் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேனே தவிர நான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸோட தியரி கூட நான் போகலை. நான் டார்வினிசத்துக்குள்ளேயோ அல்லது வேற எந்த தியரிக்குள்ளேயோ நான் மார்க்ஸ் முன் வச்ச விஷயத்துலையோ டாஸ் கேபிட்டல் அவர் டிஸ்கஸ் பண்ணுறதுலையோ நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை. நான் ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக நிலையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கும் நம்ம விவாதத்தில் எது வேணுமோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த அந்த மனிதன் முதல்ல ஒரு அநியாயத்தை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரான். இதுவரைக்கும் சொத்து எல்லாருக்கும் பொது, சொத்து எல்லாருக்கும் பொதுவுனா எதுவுமே யாருக்கும் கிடையாது. அது சொத்தாவே பார்க்கல. எனக்கு வேணும்னா நான் எடுக்கலாம், நான் அனுபவிக்கலாம், முடிஞ்சிருச்சு, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சொத்து கிடையாது. அப்படி இருந்த இடத்துல ஏதோ ஒரு சொத்து எனக்குன்னு ஒன்று சேருது, இது என் ப்ராப்பர்ட்டின்னு நான் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். அப்போ என் ப்ராப்பர்ட்டின்னு நான் ஃபீல் பண்ண உடனே இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுங்கிற கொஸ்டின் வரும். அப்போ என் ப்ராப்பர்ட்டியை நான் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன்னா எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ எனக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது எனக்குன்னு ஒரு ஆளை பெற்றுத்தரக்கூடிய இயந்திரமாக பெண் மாற்றப்படுகிறாள். ஒரு தாய் வழி சமூகம் போய் தந்தை வழி சமூகம் அப்படின்னு சொல்றது அங்கே குவாலிட்டேட்டிவ்லேயே பல விஷயங்கள் மாறி போகுது, தரத்திலேயே பல. இது வரைக்கும் 2 பேரும் சமமான ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு விஷனாக பெண்ணு மாறுறான். ஹியூமன் பீயிங்கிற லெவல்ல இருந்து அவள் குறையிறான். அவள் ஒரே வேலை என்னன்னா பெற்றுக் கொடுக்குறது, பிள்ளையை பெற்றுக் கொடுக்குறது. இன்னைக்கு ஐடி ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணியிருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வீட்டில் அப்பா அம்மா கூட டாக்டராக இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் ஒரே டைலாக் தானே, போகிற வீட்டில் பத்திரமாயிரு, நல்லா பார்த்துக்கோ, ஒரு நல்ல குழந்தையை பெற்றுக் கொடு, இவ்வளோதானே. அப்போ வரவேற்கிற வீட்டிலே அதே மாதிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களும் பெண்ணை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுமா, இதுதான். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி குவாலிட்டேட்டிவாக தரத்திலேயே ஒரு ஆண் பெண் என்பது 2 மனுஷின்ற நிலையிலிருந்து, ஒரு ஹியூமன் பீயிங்கிற நிலையிலிருந்து கீழே குறைஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பாடத்திட்டம் இது வரைக்கும் நம்ம அதனால தான் ரொம்ப முரட்டுத்தனமாக இவர் பெரியார் கர்ப்பப்பையை கலட்டி போடு அப்படின்னு, நீ பெற்றுக்காத. பெரியார் ரொம்ப நீங்கள் அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய விஷயம். ஏன் இவ்வளோ காரமாக சொன்னார், எதுக்காக இப்படிலாம் சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக ஆண் செய்யக்கூடிய அனைத்து காரியத்தையும் பெண் செய்ய முடியும். ஆண் செய்கிற எந்த காரியத்தையும் பெண் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண் செய்கிற அத்தனை காரியத்தையும் பெண் செய்ய முடியும். ஆனால் பெண் செய்கிற ஒரு காரியத்தை ஆணால் செய்ய முடியாது. அப்படின்னா யாருக்கு பவர் ஜாஸ்தி? நீங்கள் பெண்ணால் மட்டும்தான் பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியும்ன்ற இந்த ஒரு விஷயத்தை ஆணால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஆனால் ஆண் செய்யக்கூடிய அத்தனை காரியத்தையுமே பெண்ணால் செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நிலை. நீங்கள் என்னதான் டெஸ்ட் டியூப் பேபினால் கூட அந்த டெஸ்ட் டியூப் பேபியை கொண்டு போயிட்டு ஒரு பெண்ணினுடைய கருவறையில் வச்சா தான் நடக்கும், இல்லை முடியாதுல்ல. அப்போ அதான் ஆணால் செய்ய முடியாதுல்ல. அப்போது இப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இன்றைக்கு எல்லா விஷயத்துலையுமே 2ஆம் நிலைக்கு போகிறான். அப்போ ஒரு அநியாயம் சமூகத்தில், அதாவது பொருள் ஒருத்தரிடம் சேர்கிறது, அது ஒரு அநியாயம். 2வது பெண்ணுக்கு தள்ளப்படுறார், அது ஒரு அநியாயம். இப்போ யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், எப்படி உனக்கு சொத்து சேர்ந்தது, நான் எப்படி உன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக மாறுறேன், உனக்கான ஆளுன்னு என்னை எப்படி சொல்கிற, உனக்கு நான் பெற்றுக் கொடுக்குறோம் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்குற நேரத்தில் இந்த அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்கு ஒன்றை உருவாக்குறான். அதுதான் கடவுள். இந்த கடவுள் என்கின்ற கற்பிதம் தொடங்கிய பிறகு நீங்க கேள்வி கேட்க முடியாது, கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ கேள்வி கேட்கலன்னா அறிவு வளராது, கேள்வி கேட்கலன்னா கல்வி இருக்காது. இதுதான் விஷயம். அப்போ இந்த கற்றல் என்பது எப்பொழுது நின்று போச்சு? என்றைக்கு கற்பித்தல் தொடங்கியதோ அன்றோடு கற்றலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு.
இப்போ கற்பித்தல் தொடங்கி கற்றலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்ச காலம் இருண்ட காலமாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா நாகரிகங்கள்லையுமே நீங்க ஒரு உருண்ட காலத்தை பார்க்கலாம். அதுல இருந்து தான் ஒவ்வொருத்தனா எழறான், கேள்வி கேட்கிறவன் எழறான், உற்று பார்க்கறான். என்ன இவங்க சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கும் வேறையா இருக்கு, உலகம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறான். அப்ப எவன்லாம் கேள்வி கேட்கப்பட்டானோ அவன்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கான், உயிரோடு இருக்கப்பட்டிருக்கான், ஜெயிலுக்குள்ள போடப்பட்டிருக்கான், சர்ச்சே வந்து ஜெயிலா மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம புரூனேல தொடங்கி கலீலியோ வரைக்கும் பலருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது எவெல்லாம் கேள்வி கேட்கிறானோ, எவெல்லாம் சேலஞ்ச் பண்றானோ, சேலஞ்ச் பண்றவன் அத்தனை பேருமே தண்டனைக்கு உட்பட்டவர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவில் அது வந்து ரொம்ப மோசமாக உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அது என்னன்னு கேட்டால், ஒரு ஒடுக்குமுறை என்பதை நியாயப்படுத்துவதற்கு கடவுள் தொடர்புபடுத்தப்படுறார். இந்த மாதிரி தொடர்பு வந்து மேற்கத்திய நாடுகளில் இல்லை. உங்களுக்கு வந்து இஸ்லாம்லேயோ அல்லது கிறிஸ்துவத்திலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான். அவன் செஞ்ச பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பணக்காரனாக இருக்கான். இவன் பாவம் கழுவிட்டா அவன் பணக்காரன் ஆயிரம் அப்படின்னு ஒரு பேலன்சிங் ஆக்டாவது அங்கெல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து டைரக்டா உன்னை இப்படித்தான் படைக்கப்பட்டான், எனவே நீ இப்படித்தான் இருக்க முடியும், வேற எப்படியும் நீ வந்து மாற முடியாது, அதை நீ கேள்வி கேட்க முடியாது. அது கேள்வி கேட்டீங்கன்னா அதை விட ரொம்ப பாவமான இடத்துக்கு நீ போயிடுவ அப்படின்னு இந்த ஜாதிய அமைப்பு என்பது உங்களுக்கு கடவுளோட பின்னப்படுகிறது. அப்படிப்பட்ட கற்பிதம் என்பது நம் வேர்ல வந்து ரொம்ப ஆழ ஊழிச்சு. இப்போ நீங்கள் பொதுவாக கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோக்ரெசிவாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் எஸ்சி மாத்திரம் வேணாங்க. கல்யாணத்தில் பேசும்போது கூட நான்லாம் அதெல்லாம் பார்க்க ஜாதியெல்லாம் பார்க்குறது இல்லைங்க, எஸ்சி தவிர வேறு எது வேணாலும் கல்யாணம் பண்ணுறது. அது என்ன, எப்படி இந்த கருத்தோட்டம் எப்படி இவ்வளோ ஆழமாக வந்தது? அப்புறம் முற்போக்கான சமூகம் இன்டர்நேஷ்னல் பேப்பர்னு வேற சொல்லிக்கிற ஹிந்து பேப்பரில் கிட்டத்தட்ட 8 பக்கத்துக்கு இந்த கோத்திரத்தில் இந்த குலத்தில் பிறந்தவனுக்கு இந்த கோத்திரத்தில் இந்த குலத்தில் இந்த சைஸில் எனக்கு பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு கேட்கறது ஒரு அசிங்கமாக நாம் வந்து கருதவே இல்லையே. இவ்வளோ கற்றிருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கற்றல் நிகழ்ந்திருந்தால் நமக்கு இது அசிங்கம் தெரிஞ்சிருக்கும். நான் டாக்டரையா, நான் ஆர்ஹெச் ஃபேக்டர்லாம் பார்க்குறேன், எனக்கு பிளட் குரூப் வச்சு தான் மனுஷனை பிரிக்க முடியும்னு தெரியுது, ஜாதியை வச்சு பிரிக்க முடியாதுன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நான் டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு டாக்டருக்கு மாப்பிள்ளை வேணும் அல்லது டாக்டருக்கு பொண்ணு வேணும்னு கேட்குற இடத்துல நான் ஒரு ஜாதி கோத்திரம் சொல்லியிருக்கேனே, அப்போ நான் படித்ததுக்கு இருக்கிற சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் நாம் வந்து அந்த விளம்பரத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கற்றல் என்று நின்று போய் கற்பித்தல் என்று தொடங்கிய பிறகு இந்த காலகட்டத்தில் நமக்கு எழுத்தறிவு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். ஒரு ஊரில் ஒரு மாதிரியான வரி வடிவங்கள் உருவாக்கி அந்த எழுத்தறிவின் மூலமாக எழுத ஆரம்பிக்கிறான். ஓலையில் எழுதுறான், பிளேட்டில் எழுதுறான், மண்ணில் எழுதுறான், இப்படி எழுதுறான். அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கண்டுபிடிக்கிறான். பேப்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேப்பரில் எழுதுறான். அதுக்கப்புறம் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒரே பிரதி எல்லோருக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, இதுவரை நாம் தேடித்தான் தகவல்களை பெறணும்னு சொல்ற விஷயம் இன்றைக்கு தேதியில எனக்கு புத்தகத்திலேயே கிடைக்குது. அப்போ கட்டுறதுக்கும் இப்போ கட்டுறதுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். டார்வின் ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு 6 ஆண்டு காலமாக உலகம் முழுக்கும் சுற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. இன்று நான் டார்வின் போல் சுற்ற வேண்டியது. டார்வின் கண்டுபிடிச்சது போக மிச்சம் இருக்கிறத நேரடியா அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மாணவனோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா போறோம்ன்றது எளிமையாகிடும். கற்றல் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. டார்வின் என்ன செய்தாரோ, டார்வினுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் நாமும் செய்கிறோம். ஆனால் இந்த எழுத்தறிவு என்பது நம் கற்றல் செயல்பாட்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நமக்கு உதவுது. எனவே எழுத்தறிவு என்பது எல்லோருக்கும் வேண்டும் அப்படின்னு கேட்கும். அப்போ எழுத்தறிவு இருந்தால் நாம் விரிவாக படிக்கலாம். எழுத்தறிவு இருந்து ஆழமான சொல்லினுடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து சொற்களை கையாள முடியாது. சாதாரண புக்ல நம்ம பார்ப்போம், சைமன் கமிஷனை எதிர்த்து லாலா லஜபத் ராய் போராடினார். தடையை மீறி ஊர்வலம் சென்றதால் போலீஸ் தடியடி நடத்தியது. லாலா லஜபத் ராய் மரணம் அடைந்தார். இதுதான் வந்து ஹிஸ்டரி பாடத்தில் இருக்கு. நீங்க வேணா எந்த டெக்ஸ்ட் புக் வேணா எடுத்து பாருங்க. இது என்ன இப்படி நடந்ததா? பிரிட்டிஷ்காரருடைய கொடுமையான ஆட்சியை எதிர்த்து லாலா லஜபத் ராய் வெகுண்டெழுந்தார். வெகுண்டெழுந்த லாலா லஜபத் ராய் தலைமையில் வெகுண்டெழுந்த அந்த மக்கள் மீது பிரிட்டிஷ் போலீஸ் கொடுமையாக தாக்கியது. கொடூர தாக்குதலில் கொல்லப்பட்டார் அப்படின்றதுதான் ஹிஸ்டரி. அப்ப நீங்க கொல்லப்பட்டார்னு சொல்லி கொலை அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? செத்து போனாருன்னா அதோட இம்பாக்ட் எப்படி? அவர் வந்து போராட்டத்தின் விளைவாக அவர் வந்து மரணம் அடைகிறாருன்னு சொல்லும் பொழுது
பொழுது அவர் தியாகியாக மனசுல பதிகிறார். இப்போ எப்படி பதிகிறாரு? சட்டத்தை மீறினா கரெக்ட் தானே, போலீஸ் தான் தடை போட்டான்ல, அதுக்கப்புறம் இவர் யாரையா போக சொன்னது என்ற ஒரு சாதாரண நிலையில் இருக்கு. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. டீச்சர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் கேட்கணும். என் மனசுக்குள்ளேயே கேள்வி இருந்தாலும் அதுக்குள்ள நானே சமாதானப்படுத்திக்கணுமே தவிர நான் எந்த கேள்வி கேட்க முடியாத நிலையில இப்படி ஒரு பாடம், இப்படி ஒரு வரி இருந்தால் அந்த இடத்துல எங்க வந்து கற்பித்தலுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அப்போ இந்த எழுத்தறிவு வந்து ஒரு விதமான கல்வி முறை என்பது நிறுவனப்படுத்தப்படுது. ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்றது நிறுவனமா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல் சிஸ்டம் என்பது குருகுல வாழ்க்கையில தொடங்கி அது ஒரு சில மக்களுக்கு ஒரு சில விதமான கல்வி அப்படின்ற நிலையிலிருந்து புத்தர் காலத்துல தான் முதல்ல புத்த பிட்சுகள் தங்கள் தங்கிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறார். படிக்கலாம், எல்லோரும் படிக்கலாம் அப்படின்னு இந்திய சூழல்ல வந்து புத்தர் தான் வந்து முன்வைக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சிஸ்டத்துல எல்லோரும் படிக்க முடியாது, படித்தவர்கள் கூட எல்லா கல்வியும் படிக்க முடியாது. அவனுடைய வர்ணத்துக்கு தகுந்தாற் போல, அவருடைய அடுக்குக்கு தகுந்தாற் போல என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவன் படிக்க முடியும் என்கின்ற விஷயங்களோடு தான் கல்வி இருந்தது. அப்போ அந்த பள்ளியில் போய் தங்கியதால், பள்ளி என்ற சொல்லு கூட அப்படித்தான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வறையில போயிட்டு இவங்க தங்கி நடத்துறதுனால பள்ளி என்ற சொல்லு கூட இந்த சூழல்ல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல பள்ளி நிறுவனப்படுத்தப்படுறது பல ஊர்களில் பல மாதிரி நடந்து இந்தியாவுக்குள்ள அது மீண்டும் வந்து மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம்னு நாம் சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தை கிறிஸ்துவ மிஷனரிஸ் கொண்டு வந்து கொஞ்சம் வேகமாக இந்த இடத்துல வந்து பரப்புறாங்க. சமகாலத்தில் நீங்க மதரசாஸோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலா இருந்ததை நாம் வந்து புறம் தள்ள முடியாது. மதரசாஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இன்றைக்கு பேசப்படுற மதரசாஸ் மாதிரி கிடையாது. டெல்லியில் இருக்கிற ஜாக்கிர் ஹுசேன் காலேஜ் ஒரு காலத்தில் வந்து மதரசா தான். அதுதான் இப்போ வந்து ஜாக்கிர் ஹுசேன் காலேஜாக வந்து மாறி இருக்கு, டெல்லி யூனிவர்சிட்டியோட பகுதி. அந்த மதரசால உருவான விஞ்ஞானிகள் தான் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டப்பட்ட பல அணைகளுக்கு பல கட்டடங்களுக்கு வந்து டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது குறிப்புகள் நமக்கு வந்து சொல்லுது. அப்போ மதரசாஸ்ல அவங்க கணிதம், அறிவியல் உட்பட பல விஷயங்கள் வந்து கற்றுத்தரப்பட்டது. இந்த மதரசா என்று சொல்லப்படுவது அது வெறும் வந்து மத போதனைக்கான இடமாக இருந்தது கிடையாது என்பது நமக்கு வந்து தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட பல பள்ளி முறைகள் இந்தியாவுக்குள்ள நுழைய ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்பவர்கள் தங்களின் தேவைகளுக்காக மட்டும் இந்த பள்ளிகளை நடத்த தொடங்குறாங்க. அந்த காலகட்டம் வந்து பள்ளி அப்படின்ற முறை கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ கூட கவர்மெண்ட்டை பள்ளி கொடு அப்படின்னு சொல்லும்போது, கவர்மெண்ட்டை பாடத்திட்டம் கொடுன்னு சொல்லும்போது இந்த சிக்கலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் காமன் ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, நம்ம பெருமையாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 85% அமெரிக்கர்கள் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்தில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிலபஸ் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அந்த சிலபஸ் எப்படி இருக்கு? அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு, அமெரிக்காவோட ஆளும் வர்க்கத்திற்கு எப்படிப்பட்ட மூளை தேவையோ அந்த மூளையை தயார் செய்து கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தை தான் அமெரிக்கா முழுக்க கொடுத்துட்டோம். 50 மாநிலங்கள் இருக்கு. 50 மாநிலங்களில் வித்தியாசமான பாடத்திட்டம் இருக்குன்னா ஹிஸ்டரி வித்தியாசமாலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு குளோரிஃபை பண்றது வந்து ஜார்ஜ் வாஷிங்டன், ஜெஃபர்சன், அவ்வளவுதானே தவிர மற்ற எதையுமே அவன் செய்த அநியாயங்களை பற்றியோ மற்ற எதுவுமே பள்ளி பாடப்பகுதியில் கிடையாது. அவன் ஆய்வு மாணவனா வந்த பிறகு அவனா தோண்டி எடுத்ததை ஆய்வு செய்தால் தான் படிக்க முடியுமே தவிர அதர்வைஸ் கிடையாது. எனவே நாம் அரசுத்தான் கல்வியை கொடுக்கணும், அரசுத்தான் பாடத்திட்டத்தை கொடுக்கணும், ஒரே மாதிரி பாடத்திட்டம் இருக்கணும் சொல்றதில் கூட ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத நாம் வந்து உணர்ந்து அந்த எச்சரிக்கை உணர்வோடு தான் நாம முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நாம் வந்து வைக்க முடியும். இங்க இந்தியாவில் உருவான கல்வி முறையில் பிரிட்டிஷ்காரன் திட்டமிட்டு அரசு பள்ளி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1920 நீதி கட்சி ஆட்சியில் பெரியாரனுடைய செல்வாக்கின் காரணமாக ஒரு சட்டம் இயற்றப்படுது. அதற்கான விதிகள் 1924 உருவாகுது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்துகளில் அரசு கட்டணமில்லா கட்டாய கல்வியை கொடுக்கும் முதல்ல 1920 பேசுகிறாங்க. அந்த சட்டம் 24 விதிகள் உருவாக்கி நடைமுறைக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு 30களில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அவங்க வந்து சத்துணவு கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டுக்கு வர்றாங்க. அதில் சிங்காரவேலருடைய ரோலு மற்றவங்களோட ரோல் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த பரவலாக அந்த ஆட்சி காலம் வந்து நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு விஞ்ஞானபூர்வமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற சொல்லாடலை முதலில் தமிழ் சூழலில் பயன்படுத்துகிறவரால் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அறியப்படுறாங்க. அப்போ விஞ்ஞானபூர்வமான கல்வி என்பது எப்போ சாத்தியம்னா
மதியத்தில் சோறு கொடுத்தாராம். சோறு திங்காத ஒரு குழந்தையால படிக்க முடியாது, அதால சிந்திக்க முடியாது, எனவே சோறு கொடுக்கணும். அந்த சோறு கூட இவங்க பயன்படுத்துற மதிய உணவுன்னு அவர் பயன்படுத்தல, சத்துணவுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. கார்ப்பரேஷன் ரெக்கார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் மீல், மிட் டே மீல்ஸ் அப்படின்னு தான் அந்த மிட் டே மீல்ஸ் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏற்பாடுகள்லாம் தமிழ்நாட்டில் 1920s இருக்கு. அப்போ இந்த பள்ளிகள், இந்த அரசு பள்ளிகளாக இயங்கிய இந்த பள்ளிகள் தமிழ் வழியில பாடம் நடத்தியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் தான் பாடமொழி, பயிற்று மொழி அப்படின்னு இருந்தது. 6ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலம் ஒரு மொழியாக கூட இல்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலம் என்பது ஒரு விருப்ப பாடமாக இருந்தது. பல பாடங்களை கொடுத்துட்றாங்க, அது ஆங்கிலம் ஒரு பாடம், நீங்க எந்த பாடத்தை வேணாலும் நீங்க விருப்ப பாடமா எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு சிஸ்டத்துல ஒரு பெரும்பகுதி மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கு. அதே டைம்ல பேரலா இன்னொரு சிஸ்டம், அதுதான் மெட்ரிகுலேஷன் சிஸ்டம். அது வந்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரத்தில் ஏற்பில் இயங்கக்கூடிய பள்ளிகளாக சென்னை பல்கலைக்கழகம் பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்து தேர்வு நடத்தி பாடநூலையும் அவங்களே கொடுத்து நடத்துகிற பள்ளிகளாக இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருந்தது. அதில் சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் பேலஸ் ரோடு, இப்போ வந்து சிவானந்த சாலை ஒரு பேரில் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ரோஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த மாதிரி காசா மேஜர் ரோடு எக்மோரில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ, இதெல்லாம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஏற்பில் இயங்குகிற பழைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள். அப்படி தமிழ்நாடு முழுக்க 29 பள்ளிகள் கிட்ட இயங்கிடுச்சு. அதே மாதிரி பாண்டி பசாரில் இருக்கக்கூடிய ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல், சாந்தோம் ஹை ரோடில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், இதெல்லாம் ஆங்கிலோ இந்தியன் சிஸ்டத்தில் அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டமே ரெண்டு விஷயத்துக்காக இயங்கியிருக்கு. ஒன்று, பல்கலைக்கழகத்திற்கு தேவையான மாணவர்களை உருவாக்கி கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான், அதுவும் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்ட்ரீம். இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்ட்ரீம்ன்றது ஐரோப்பாவிலிருந்து இங்கே வந்து தங்கி 2-3 தலைமுறையாக இங்கே வாழ்ந்தவர்கள் அவங்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்த கல்வியை கற்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்ட்ரீம். இது ரெண்டுக்கும் போட்டியாக உங்களுக்கு தெரியும், விவாதம் நடக்கும்போது மக்காலேவை முன்வச்சு விவாதம் நடக்கும்போது வெஸ்டர்ன் எஜுகேஷனா ஓரியன்டல் ஈஸ்டர்ன் எஜுகேஷனான ஒரு டிபேட் ஒன்று நடந்தது. அந்த டிபேட்னோட ஒரு பகுதியாக உருவானதான் ஓரியன்டல் ஸ்கூல்ஸ். OSLC, பழைய OSLCன்னு சொல்லப்பட்ட இந்த ஓரியன்டல் ஸ்கூல். அதில் வந்து அரபிக் மொழி, அப்புறம் வந்து சமஸ்கிருத மொழி, இப்படி கீழியல் மொழிகள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீமா, இப்படி 4 வகையான ஸ்ட்ரீம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நிறுவி இருந்தது. இங்கே ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியது, பிரிட்டிஷ் ஆட்சியாளர் காலத்தில் நிறுவிய இந்த சிஸ்டத்தில் இருந்து எந்த சிஸ்டத்தில் இருந்து விஞ்ஞானிகள் உருவாகி இருந்தாங்க, எந்த சிஸ்டத்திலிருந்து கேள்வி கேட்கிறவன் உருவாகி இருக்கிறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது காந்தியில தொடங்கி அம்பேத்கர்ல தொடங்கி யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கிறவன் தொடங்கின இடம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். கேள்வி கேட்கிறவன் எந்த இடத்துல இருந்து வந்தான்னா கவர்மெண்ட் ஸ்கூல். விஞ்ஞானின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் CV ராமன் தாய்மொழி வழியில படிச்சவர், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவர் கிடையாது, தாய்மொழி வழியில படிச்ச CV ராமன் தான் ஒரு ஃபண்டமெண்டல். நான் சொல்றது பல விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கலாம், இதுக்கு சும்மா ஸ்பேனர் எடுத்தவெல்லாம் கூட விஞ்ஞானின்னு சொல்லிக்கிறான், அது வேற விஷயம். நம்ம அப்துல் கலாம் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், விஞ்ஞானி சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு டெக்னோ காத்து தான், அது கூட ஒழுங்கா பண்ணாரான்னு எனக்கு தெரியல, கூட இருந்தவர் பண்ணியிருக்கலாம், அது 8வது வேணா இருந்திருக்கலாம். ஆனா விஞ்ஞானி அப்படின்னு சொல்ற இந்த CV ராமன் கெமிஸ்ட்ரியில ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, பீரியாடிக் டேபிளுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு, அவருடைய விஷயங்கள் என்பது. அந்த மாதிரியான ஒரு விஞ்ஞானியை யார் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா தாய்மொழி கல்வி தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. அரசு பள்ளியிலிருந்து தான் அவர் வந்திருக்காரு, மெட்ரிகுலேஷன் பள்ளியிலிருந்து வரல. அதே மாதிரி கணிதத்துல சீனிவாச ராமானுஜம் இங்கிலீஷ்ல ஃபெயிலான மனுஷன், இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆன மனுஷன் லண்டன்ல போயிட்டு இன்டராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. எப்படி இன்னைக்கு நீங்க பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? அவனுக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனால் லண்டனுக்கு போயிருக்கான், வேலை பண்ணியிருக்கான், ரிசர்ச் பண்ணியிருக்கான், இவன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்கு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது இவனால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. தாய்மொழிகள் வந்து தான் உருவாச்சே தவிர ஏன் அதே பீரியட்ல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் உருவாகலை அப்படின்றது தான் நாம் எழுப்ப கேள்வி. அதே மாதிரி பெர்னாட் ஷாவால் போற்றப்பட்ட ரைட் ஆண்டர் சீனிவாச சாஸ்திரி, அவர் வந்து நம்ம கருத்தோட்டத்தில் இல்லை, அவர் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக ஏகாதிபத்திய கைக்கூலியாக இருந்தாருன்றதுலாம் வேற விஷயம். ஆனால் ஆற்றல் அப்படின்ற விஷயத்தில் வரும்போது மொழி ஆற்றல் மிகச்சிறந்த ஆங்கில புலமை இருந்த மனிதர்களில் பெர்னாட் ஷாவும் ஒருவர் அப்படின்னு சீனிவாச சாஸ்திரி ஒருவர் என்று பெர்னாட் ஷாவால் பாராட்டப்படுற அளவுக்கு அந்த ஆள் வந்து புகழ்பெற்ற இவன். அதனால தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சீனிவாச சாஸ்திரியை அம்பாசிடராக அனுப்புறாங்க, பேச்சுவார்த்தை, அந்த அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இப்படி மொழியாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, சமூக அறிவியலாக இருந்தாலும் சரி, இந்த தளத்தில் இயங்கியவர்கள், இந்த தளத்தில் கேள்வி எழுப்பியவர்கள் எல்லோருமே தாய்மொழி கல்வியிலிருந்து வந்திருக்கிறார்கள், அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றத வரலாற்று ரீதியோட நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம். இன்றைக்கு
வேகமாக எப்படி வந்து உங்களுக்கு 18ஆம் நூற்றாண்டுல முதல்ல வந்து உங்களுக்கு அந்த ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டீம் இன்ஜினுக்கு பிறகு தொழில் வளர்ச்சி மிக அதிகமாக ஆனவுடனே நாகரிகம் வேகமாக வளர தொடங்கியதோ, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கடந்த 10-20 ஆண்டுகளுக்குள் மிக வேகமான வளர்ச்சி, எல்லார் கையிலையும் மொபைல் வர்ற அளவுக்கு, எல்லார் கையிலையும் எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாறி இருக்கோ. இப்போ பைபிளில் சொல்றது உண்மையாயிடுச்சுங்களா? பைபிளில் எப்படி முடிக்கிறாங்கன்னா, இன்னொரு முறை வந்து நீரினால் அல்ல நெருப்பினால் விளைவு பாதகம் ஏற்படும் பொழுது அது எல்லோரும் காண்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாரும் காணலாம் இல்லை டிவியில். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு விஞ்ஞானம் வந்து வளர்ந்துருக்கு. அப்போது பைபிளில் சொன்ன சென்ஸில் வளர்ந்து தான் நான் அப்படி சொல்ல வரல, நான் ஒரு இதுக்காக தான் சொன்னேன் நான். அப்போது எங்கே நடக்கிறது யாரும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்து வரைக்கும் விஞ்ஞானம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆளும் வர்க்கத்தினோட தேவை வந்து வேற மாதிரி மாறுது. இப்போ இந்த ஆளும் வர்க்கம் தேவையை எப்படி புரிந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர் வேண்டும், மூளை உழைப்பு செலுத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் கொஞ்சம் பேர் இருந்தால் போதும். ஆனால் 2 தொழிலாளிகள் தேவை. ஒன்று மேனேஜர் லெவலில் வேலை பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருக்கக்கூடிய அல்லது இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச அந்த லெவலில் இருக்கிறவங்க எனக்கு தேவை. இந்த லெவல் யார் அதிகமாக எனக்கு தேவைன்னா இதுதான் தேவை. நீங்கள் அங்கே தான் நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேருவை நீங்கள் மதிப்பிடணும். எப்படின்னு கேட்டால் 5 IIT திறக்கிறாரு, 50,000 பாலிடெக்னிக் திறக்கிறாரு. இந்த 5 IITக்கு நிறைய பணம், ஒருத்தருக்கு வந்து அந்த காலத்திலே பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க IITயில். இந்த IITயில் இருக்கிறவங்கலாம் எவனா இருந்தான்னு நினைச்சு பாருங்க. ஒருத்தம் கூட வந்து உங்களுக்கு அடுத்த கேடரில் கிடையாது. கடவுளுடைய தலைக்கு கீழே பிறந்தவங்க யாருமே கிடையாது. அம்மாவோட வயிற்றுல பிறந்தவங்க ஒருத்தம் கூட அந்த IITக்குள்ள கால் வைக்கல அப்படின்றது தான் உண்மை. சரியா? இன்னும் சொல்ல போனா பெரியாருடைய மொழியில சொல்லணும்னா, எவன் உண்மையான அப்பா அம்மாவுக்கு பிறந்தானோ அவனால IITக்குள்ள காலே வைக்க முடியல அப்படின்னு நிலைமை தான். பெரியார்கிட்ட அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. 4 பேர் 4 இடத்துல இருந்து பிறந்தாங்கன்னாங்க, பஞ்சமர் எங்க பிறந்தாங்க அப்படின்ற கேட்கும்போது, சண்டாளரும் சக்கலேரி எங்க இருந்து பிறந்தான்னு கேட்கும்போது, ஒரு சமயம் அவன் தான் ஒழுங்கா அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள்லாம் நுழைய முடியாத இடமாக IITகளும் இவர்களுக்காக மட்டுமே பாலிடெக்னிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. அதுக்கும் கீழே ஒன்று இருக்கு, ITI. நீ 8வது முடிச்சா போறோம், நீ ITIக்கு வந்துடலாம். ITIல 2-3 கோர்ஸ் இருக்கு. 10வது முடிச்சா ITIல வேற கோர்ஸ் இருக்கு, வயர்மேன் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். 10வது முடிச்சா நீங்க பாலிடெக்னிக் வரலாம். ஸோ இதெல்லாம் என்ன, உடனடி வேலை வாய்ப்பு முடிச்ச உடனே அப்ரெண்டிஸா போகலாம், அப்ரெண்டிஸா போனால் வேலை கிடைச்சிடும். அப்போ ஒரு லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு ஹையர் எஜுகேஷனை பற்றி யோசிப்பதற்கே, இப்படி ஒரு எஜுகேஷன் இருக்குப்பா, இதுக்கெல்லாம் நீ வரலாம்ப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காத ஒரு வளர்ச்சியை தான் நம்ம விடுதலை இந்தியாவுடைய தொடக்க காலத்தில் பார்த்தோம். அப்படி இருந்தால் இதுவாவது செஞ்சானேன்றதுக்காக நேருவை வந்து இன்னைக்கு இருக்கிற மோடியை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் பெருசாக வந்து நேரு காலம் வந்து சாதிச்சிடல அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இதில் நம்ம கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ள நம்ம வரதாக இருந்தால், இந்த கல்வி முறையில் இந்த ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பருந்து பார்வை தான் ஒரு விஷயம். இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இதில் ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த நீங்கள் எங்கேயாவது எந்த ஏரியாலையாவது டிஸ்கஷன் வச்சுக்கலாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிரேக் பண்ணுங்கள். நான் போயிட்டே இருக்கும்போது அது ஒரு மோனோட்டோனஸாக போயிட வேண்டாம். 2வது விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம வந்தோம்னா, இன்றைக்கு கல்வி மறுக்கப்படுவதனுடைய அரசியல் என்ன அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே வந்தோம்னா, குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்து தான் நாம் இந்த விஷயத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பார்த்தால்தான் நம்மால் வந்து சரியாக நம்ம வந்து இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி முறையை எதிர்த்து குரல் எழுந்தது. பிரிட்டிஷ்காரன் மீது இருந்த கோபத்தின் அடிப்படையில் பள்ளியை விட்டு வெளியேற சொல்லி மகாத்மா காந்தியே அறைகூவல் விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது, சிவில் டிசோபீடியன்ஸ். அப்போ வெளிவந்தவர்களுக்காக உருவானது தான் தேசிய பள்ளிகள். இப்போ தேசிய பள்ளிகள் என்ற பெயர்லேயே நேஷனல் ஸ்கூல்னு சொல்லி எந்த மத அடையாளம் இல்லாமல் சில பேர் தொடங்கினாங்க. சில பேர் ஹிந்து காலேஜ் ஹிந்து ஸ்கூல்னு தொடங்கினாங்க, சில பேர் முஸ்லீம் காலேஜ் முஸ்லீம் ஸ்கூல்னு தொடங்கினாங்க. இப்படி பல வகையாக. ஆனால் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கமாக இந்த பள்ளிகள், சுதேசி பள்ளிகளாக இந்த பள்ளிகள் வந்து தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் நடந்த உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வார்தா மாநாட்டில் ஜாக்கிர் ஹுசைன் கமிஷன்
காந்தியால் உருவாக்கப்பட்டது. அந்த ஜாகிர் ஹுசைன் கமிஷன் கொடுத்த பரிந்துரைகள், அந்த பரிந்துரையின் மீது காந்தி உருவாக்கி தந்த ஒரு கல்வி முறை, அதைத்தான் வந்து இந்துஸ்தானி மொழியில நை தாலீம் அப்படின்னு சொல்றாங்க, காந்தி முன்வைத்த கல்வி முறையில். இந்த கல்வி முறையில கூட அது நமக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்மொழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயமோ அரசு தான் கொடுக்கணும்ன்ற விஷயம். இந்த அவர் சொல்றதை கொஞ்சம் கூர்மையா பார்த்தோம்னா, உடல் உழைப்பை போற்றக்கூடிய கல்வின்னு சொல்றாரே தவிர, காந்தி வைக்கிற கல்வி வந்து உடல் உழைப்பை போற்றக்கூடிய கல்வின்றாரே தவிர, அதை நம்ம ராஜாஜியோட குலக்கல்வியோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜாஜியுடைய குலக்கல்வி என்பது வேற, காந்தி முன்வைத்த நைத்தாலிம்ல வைக்கப்பட்ட கல்வி முறைன்றது வேற. ரெண்டும் வந்து ஒண்ணு கிடையாது. அப்போ காந்தி கட்டணமில்லா கல்வியை கொடுக்கணும், கட்டாயமா கொடுக்கணும், குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அரசு தான் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக காந்தி இருந்திருக்கிறார். அதற்கு நேர் தளத்தில் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக இருந்த பகத்சிங் அதே கோரிக்கை தான் முன்வைக்கிறாரு. இந்த பக்கம் கோபாலகிருஷ்ண கோகுலேல தொடங்கி அம்பேத்கர் வரைக்கும் அதே விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகுலே ஒரு மசோதாவையே தாக்கல் செய்து அந்த மசோதா தோற்கடிக்கப்படுகிறது. கட்டணமில்லா கட்டாய கல்வியை கொடுக்கணுன்ற மசோதாவையே கூட அவர் வந்து மும்பாயில் முன்வைக்கிறாரு. ஆனால் அது வந்து வெற்றி பெறலை அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். இந்த பின்னணியில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்பாகவே 1946 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கான்ஸ்டிடியூஷனை எழுதுற முயற்சி பண்ற நேரத்தில் நடந்த டிபேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டிபேட் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 21A நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா, அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிபேட்டை புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஆர்டிகல் 21A நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பெரும்பகுதி அரசியல் கட்சிகள் 21A 51A இருக்கிற கேவையோ புரிந்து கொள்வதற்கு முடியலன்னு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை போய் திரும்பவும் படிச்சுட்டு திருப்பி இங்க வரக்கூடிய இந்த கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே 100 முறை வக்கீல் படிச்சுட்டு இருப்பான், ஜட்ஜும் படிச்சுட்டு இருப்பாரு, டிஃபென்ஸ் லாயரும் படிப்பாரு, இவரும் படிப்பார், ப்ராசிக்யூட்டரும் படிப்பார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி, ஏன் அவன் தான் படிச்சு முடிச்சிட்டானே, அப்புறம் இவன் எதுக்கு படிக்கிறானா, இவன் வேற ஆங்கிள் படிக்கிறாராம், இதுக்கப்புறம் ஜட்ஜு இன்னொரு ஆங்கிள் படிக்கிறாராம், அதுக்கப்புறம் தீர்ப்பு. அப்போ ஒரு விஷயத்தை 10 முறை 20 முறை தப்பு செய்யறதுக்கு படிக்கிறவன் படிக்கும்போது நல்லவங்க ஏன் படிக்க மாட்டேன்றாங்க? ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் படிக்கிறதுல என்ன இவங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்றதான் நம்ம முன்னாடி வரக்கூடிய கேள்வியா இருக்கு. அப்போ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில நேரு வந்து ஒரு இன்னைக்கு முகப்புரைன்னு சொல்லப்படுற அந்த பிரியாம்பலை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுறாரு. நேருவுக்கு பிறகு 2-3 பேர் பேசுறாங்க. அம்பேத்கர் வந்து அழைக்கப்படுறாரு. அம்பேத்கர் அங்க போனதே வந்து ஒரு தற்செயல், ஒரு விபத்து தான், போயிருக்க முடியாது, யாரும் அவர் ஆதரிக்கல. ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு பெங்கால்ல இருந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததால தான் அவரால் உள்ள போக முடிஞ்சது. ஆனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வந்து ரொம்ப அருமையாக டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1946 அவர் ஆற்றக்கூடிய உரை வந்து ரொம்ப முக்கியமான உரை. அதை வந்து நாம படிக்கிறது மட்டுமல்ல, அந்த உரையை மட்டுமே நாம தமிழ்ல மொழிபெயர்த்து கூட நிறைய பேர்கிட்ட கொடுத்தோம்னா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அதை நம்ம எப்படி பார்க்கணுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. 2 விஷயத்தை கூர்மையா வைக்கிறார். ஒன்று என்னன்னு கேட்டா, அடிப்படை உரிமை என்று சொன்னால் அது மக்கள் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டுமே தவிர மக்கள் அரசை நம்பி அந்த உரிமையை அனுமதிக்க முடியாது. அப்படி இருக்குமே ஆனால் அன்றைய தேதியில் இருக்கும் அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும் என்று நம்மால் எப்படி யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடிப்படை உரிமை என்பது எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அடிப்படை உரிமைனா அது வந்து பீப்புளோட ரைட்ஸ், அதை அவங்க என்ஜாய் பண்ணணும். அது தட் ஷுட் நாட் பி இன் த மர்சி ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட். 2வது பகுதி அவருடைய ஸ்பீச்சில் 2வது பகுதி ரொம்ப முக்கியமானது. நேரு அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, he is known to be a socialist, சோசியலிஸ்டாக அறியப்படுகிறார் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர நேருவை சோசியலிஸ்ட்னு அம்பேத்கர் எங்கேயுமே சொல்லிடலாம். சொல்லிட்டு அவர் இருந்தாலும் ஐ டூ நாட் கொஸ்டின் இஸ் இன்டிகிரிட்டின்றார். அது ரியாலிட்டி, அவர் வந்து இது உண்மையாக இருக்கணும் என்று தான் கொண்டு வந்திருக்கிறார் தவிர இது பொய்யாக்கணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. அதனால அவர் பத்தி எனக்கு என்ன சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றாரு, ஐ கோ டு பேரா நம்பர் 5, ஜஸ்டிஸ், சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு if this has to be a reality, where is the provision ன்னு கேட்கிறாரு. அவர் நேரு நல்லவர், நேரு சரியா தான் பண்ணியிருக்கிறாரு, இது ரியாலிட்டி ஆகணும் விரும்புறாரு, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா
அரசியல் பொருளாதார சமூகத்தில் சமத்துவம் என்று சொன்னால் அதற்கு நீ எங்க வழி வச்சிருக்கிற அப்படின்ற கேள்வியை வந்து அம்பேத்கர் வந்து எழுப்புறார். எழுப்பிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, இது ரியாலிட்டி ஆகணும்னு சொன்னா எதிர்வரக்கூடிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் அரசுடைமை ஆக்க வேண்டும். அனைத்து நிலங்களையும் நாம என்ன நடத்துறோம், பஞ்சமி நில மீட்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அவர் அப்படி சொல்லவே இல்லை. நிலத்தை ஒட்டுமொத்த நிலத்தையும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்காக இன்னைக்கு பஞ்சமி நில மீட்பு போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த கான்டெக்ட்ல கொண்டு போய் இதை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்வதற்கு, அம்பேத்கர் வந்து ஒரு சோசியலிசத்துக்கு எதிரானவர், கம்யூனிசத்துக்கு எதிரானவர் என்று சொல்லப்படுவது பொய் அப்படி புரிந்து கொள்வதற்கு அவருடைய அந்த டிபேட் வந்து உதவும். அம்பேத்கர் வந்து ஒரு சோசியலிச சமூக முரணம், அதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, நில உடைமையே இருக்கக்கூடாது, நிலம் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர். இன்றைக்கு இருக்கிற நிலத்தை பங்கு போட்டு கொடு என்பதை அம்பேத்கர் கூடாதுன்னு சொல்லலை. நிலம் இத்தோர்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி இவனுக்கு பங்கு போட்டு கூட இவனுக்கு சொந்தமான நிலம், இது பஞ்சமி நிலம், பஞ்சமி நிலம் பஞ்சமி தான் சொந்தம்ன்றதெல்லாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து நியாயமான விஷயம், அதை செய்ய வேண்டிய விஷயம். அம்பேத்கர் சொன்ன தளத்திலிருந்து இதை நீங்க பார்த்தீங்கன்னா அரசு கையில் தான் வந்து உற்பத்திகள் எல்லாமே இருக்கணும். அது நிலமாக இருந்தாலும் சரி, அது தொழிற்சாலை, என்டையர் லேண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் பி நேஷனலைஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, இது சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய அரசு சோசியலிச பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அரசாக இருக்க வேண்டும். இதுக்கு மேல ஒரு ஆள்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டகாரிக்கலா சொல்றாரு. இந்த சிஸ்டத்துல, இந்த கேபிட்டல் சிஸ்டத்துல முடியாது, இந்த மிக்சட் எக்கானமில முடியாது, அது சோசியலிஸ்ட் எக்கானமியா இருந்தா மட்டும்தான் அது வந்து முடியும் அப்படின்றது கேட்டகாரிக்கலா டிசம்பர் 17 சொல்லி அதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதோட அவர் வந்து ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெசல்யூஷன்ல தன் கருத்தை சொல்லி முன்வைக்கிறார். இதற்கு பதில் சொன்ன நேரு, அம்பேத்கர் சொன்னது முற்றிலும் உண்மை, அதை நோக்கிய பயணமாக இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கும். அப்படின்னா என்ன, இது வந்து நாங்க சோசியலிஸ்டா மாறுவோம், சோசியலிச சமூகத்தை நோக்கி தான் அது போகும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து அம்பேத்கரை வாயடைச்சு உட்கார வச்சிட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் 47ல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. 47ல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவர் டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மனா வர்றாரு. இப்போ வந்து எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டா வைக்கலாம் அப்படின்றதுக்கான குழுலாம் போடுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை வைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கான குழுக்கள் போடும் பொழுது அதுல கேர் அப்படின்ற ஒரு குழு ஒன்று இருக்கு. அந்த கேர் குழு வந்து கல்வியை அடிப்படை உரிமையாக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த ரெக்கமெண்டேஷனை அபுல் கலாம் ஆசாதும் சரி, அம்பேத்கர் அவர்களும் சரி ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து கிளாஸ் 23 ஒரிஜினல்ல டிராஃப்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், டிராஃப்டா கொண்டு வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சேர்க்கலாம்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது கிளாஸ் 23 இது வந்து வைக்கப்படுது. கல்வியை அடிப்படை உரிமை ஆக்குவது வச்ச உடனே இது ஒன்று ஒரு சப் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த சப் கமிட்டி கிட்ட போகுது. அதுல இந்த மைனாரிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுக்கெல்லாம் சப் கமிட்டிக்கு யாருக்குன்னா பிஸ்மார்க். இப்போ இன்னைக்கு கூட காலையில் கூட பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு இல்லைங்களா, அவருடைய சிலை அமைப்பதற்கான வேலைகள் துரிதமாக நடக்கிறதுன்ட்டு. அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அந்த குழுக்கு வந்து தலைவராக. அவர் வந்து என்ன ரிஜெக்ட் பண்றாருன்னு கேட்டா, the state's economic capacity does not permit the state to provide free and compulsory education for all அப்படின்னு சொல்றாரு. அரசின் பொருளாதார நிலை அனுமதிக்கவில்லை எல்லோருக்கும் கட்டணமில்லா கல்வியை கொடுப்பதற்கு. அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்த பிறகு இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அம்பேத்கர் மட்டும்தான் அங்க வந்து போராட முடிந்ததே தவிர நேரு இப்படி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு சில விஷயங்கள்ல இவருக்கு ஆதரவா இருந்தாரே தவிர பெரும்பகுதி இவர் இல்லை அப்படின்றதும் நமக்கு அந்த இடத்துல வந்து தெரியுது. அப்போ இவரால் அதை செய்ய முடியாத போதுதான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. நீங்க தயவு செய்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ரொவிஷன்ஸையும் படிச்சு பாருங்க. அவ்வளவும் ஒரு சோசியலிஸ்ட் எக்கானமி அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு இருந்தால் அதைத்தான் செய்திருக்கும். ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது, 2 வேலை செய்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மேல் டாப் லெவல் வேலை செய்யறவனுக்கும் பாட்டம் லெவலில் வேலை செய்யறவனுக்கும் சம்பள வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு ஹெட் இருக்காரு, ஒரு லாஸ்ட் கேட் அட்டெண்டர் ஒருத்தர் இருக்காருன்னா 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் 65 ஆண்டு கால இந்திய குடியரசு இந்த வித்தியாசத்தை அதிகப்படுத்தி இருக்கே தவிர இந்த வித்தியாசத்தை குறைக்கல. அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்க்கு அகேன்ஸ்டா இந்தியன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் நாம புரிஞ்சுக்க முடியும். 39 அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 42 ரைட் டு ஒர்க், வேலை என்பது அடிப்படை உரிமைன்னு சொல்லுது.
ஹெல்த் அடிப்படை உரிமைன்னு சொல்லுது, எஜுகேஷன் அடிப்படை உரிமைன்னு சொல்லுது. இதெல்லாம் 42ல சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நடந்த பல கேஸ்ல, குறிப்பா உன்னிகிருஷ்ணன் கேஸ்ல, மோகினி ஜெயின் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 38, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 41, ஆர்டிகல் 42, ஆர்டிகல் 45 இத்தனை ஆர்டிகல்ஸ் டிஸ்கஸ் ஆயிருக்கு. இந்த எந்த ஆர்டிகலுமே 2002ல டிஎம்ஏ பாய் கேஸ்ல டிஸ்கஸ் ஆகல. அதான் முக்கியம். டிஎம்ஏ பாய் கேஸ்ல 39 டிஸ்கஸ் ஆகுது, 30 டிஸ்கஸ் ஆகுது. ஆனா எது டிஸ்கஸ் ஆகல? உன்னிகிருஷ்ணன் கேஸ்ல டிஸ்கஸ் ஆன, மோகினி செயின் கேஸ்ல டிஸ்கஸ் ஆன இந்த ஆர்டிகல்ஸ் டிஸ்கஸ் ஆகல. அதையும் நாம கேர்ஃபுல்லா இந்த கேஸ்ல பார்த்த ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ் எப்படி இருந்தாங்க, அந்த கேஸ்ல பார்த்த வக்கீலும் நீதியரசர்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நாம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 45ல ரொம்ப சூட்சமமா சில வார்த்தைகளை போடுறாரு. வேற எந்த ஆர்டிகலையும் அப்படி நீங்க பார்க்க முடியாது. தி ஸ்டேட் ஷல் என்டவர்ன்ற வார்த்தைகள் அரசு தான் கொடுக்கும். இந்த இடத்துல ஸ்டேட்ன்றது மாநிலத்தை குறிக்கல, ஸ்டேட்ன்றது அரசு குறிக்குது. ஸ்டேட் ஷல் என்டவர்னா அரசு முயலும். அரசு முயலும் எப்போ முடியும்? 10 வருஷத்துக்குள்ள. 10 வருஷத்துக்கு வேற எந்த ஆர்டிகல்லையும் உங்களுக்கு டைம் ஃப்ரேமே கிடையாது. டைம் ஃப்ரேம் இருக்கிற ஒரே ஆர்டிகல் 45 மட்டும்தான். 10 வருஷத்துக்குள்ள கட்டாயமாக கட்டணம் இல்லாம கல்வியை 14 வயதுக்கு உட்பட்ட அத்துணை பேருக்கும். 14 வயதுக்கு அத்துணை பேருன்னா அம்பேத்கருக்கு மூளை இல்லாமல போயிடுச்சு. உங்களுக்கு பிறந்த உடனே குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரப்போகுதுன்ட்டு ஏன் 14 வயதுக்கு உட்பட்டவர்னு எழுதுனாங்க? 14 வயதுக்கு உட்பட்ட, இன்னும் சொல்ல போனா கரு உருவாகிற காலத்துல இருந்து பராமரிப்பு தொடங்கணும். அப்பதான் அந்த குழந்தை வந்து சத்தோடு வெளியில வரும். சத்தோட வெளியில வர குழந்தைக்கு முதல் 3 ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், முன்பருவ பராமரிப்பு தேவைப்படுது, ஆரம்ப கால பராமரிப்பு. அதுக்கப்புறம் முன்பருவ கல்வி 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும். இதெல்லாம் கிரேடட். அதுக்கப்புறம் தான் ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது சாத்தியம் இல்லை. இதான் விழுப்புரத்தில் செத்து போனாங்க 6 பேர். செத்து போனதுக்கு யார் மேல பழிய போடுறாங்க? அப்பா அம்மா மேல பழிய போடுறாங்க. அப்பா அம்மா காரணத்துக்கு அவங்க சத்துணவு மாவு கொடுத்தாங்க, அந்த சத்துணவு மாவு ஒழுங்கா கொடுக்கலையாம். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க அந்த விசாரணை கமிஷன் தலைவராக போனவங்க. எப்படி அது சாத்தியமா? சத்துணவு மாவு கொடுத்துருந்தா எப்படி அந்த அம்மா சாப்பிடாம போயிருக்கும் என்ற கேள்வி எல்லாம் எழவே இல்லை. ஸோ இது அத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த கல்வி உரிமைன்றது தான் 45. 92ல மோகினி ஜெயின் உறுதிப்படுத்துது, ஆமான்னு சொல்லி உறுதிப்படுத்துது. 93ல டைலூட் பண்ணி உறுதிப்படுத்துது உன்னிகிருஷ்ணன். 45 வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துது. அப்போ 45 வரைக்கும்னா என்ன அர்த்தம்? 45 has become a fundamental right அர்த்தம். அப்போ 45 நீங்க பார்ட் 4ல இருந்து எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்கணும்? பார்ட் 3ல வச்சிருக்கணும். ஆனா இந்த கவர்மெண்ட் அதை ஏன் செய்யல? 93ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது, no more this is a directive principle, it is a fundamental of governance-ன்றான். It has attained the status of fundamental right அப்படின்னு சொல்றான். அது காரணம்னு சொல்றான். Because 4 times the time specified in the provision in the act, இந்த ஆர்டிகல் as elapsed-ன்றான். 4 மடங்கு நேரம் ஆயிடுச்சு. 10 வருஷம்னா 44 வருஷம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இனிமேல கூட இது பயஸ் பிரேயர் கிடையாது. இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க உன்னிகிருஷ்ணன் கேஸ்ல. ஆனா இந்த கவர்மெண்ட் அது அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட் கொண்டு போகல. 2002ல தான் 86th அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அப்ப அந்த 86th அமெண்ட்மெண்ட்ல அவங்க என்ன செய்யறாங்க? மிக முக்கியமான ஒரு வேலையை செய்யறாங்க. சர்தார் பட்டேல் ஒரு பேரிஸ்டர் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க மக்கள் மத்தியில போய் பேசும்போது சில விஷயங்களை குறிப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் நம்ம பேச முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நீங்க தெளிவுபடுத்திட்டே இந்த விஷயங்களுக்கு வந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நன்றாக புரியும். அம்பேத்கர் ஒரு பேரிஸ்டர் மட்டுமல்ல, அம்பேத்கர் எக்கனாமிஸ்ட் கூட. அவர் வந்து டாக்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவர் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ்ல பாஸ் பண்ணார். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பாஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் தீசிஸ் எம்ஏ கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எம்ஏ பண்ணும் பொழுதே எக்கனாமிக்ஸ்ல தான் அவர் வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் லாலையும் ஒரு டாக்டரேட் வாங்குறாரு. ஸோ இஸ் an expert in 2 field. மற்றவங்க மாதிரி வெறும் பேரிஸ்டர் கிடையாது. அவர் எக்கனாமிக்ஸ்லயும் அத்தாரிட்டி, லாலையும் வந்து அத்தாரிட்டி, ரெண்டுத்துலயும் அத்தாரிட்டி. இவர் தான் வந்து கல்வியை அடிப்படை உரிமையாகணும் கொண்டு போய் வைக்கிறார். ஆனால் நேரு ஆகட்டும், காந்தி ஆகட்டும், பட்டேல் ஆகட்டும், இவங்க யாருமே டாக்டரேட் கிடையாது. இவங்க யாரும் எக்கனாமிக்கை ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்டா எடுத்து படிக்கல. இவங்க அத்தனை பேரும் பேரிஸ்டர் மட்டும்தான். அப்போ எக்கனாமிக்கை ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்டா எடுத்து படிக்காத சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் தி எக்கனாமிக் கெபாசிட்டின்னு சொன்னார். ஸ்டேட்டுக்கு எக்கனாமிக் கெபாசிட்டி கிடையாதுன்றது அம்பேத்கருக்கு தெரியாமல போச்சு. ஒரு எக்கனாமிஸ்டுக்கு தெரியாத விஷயம் எப்படி ஒரு நான் எக்கானமிஸ்டுக்கு தெரிஞ்சிச்சு? இதுதான். அப்போ இதுக்கு எக்கானமி பிரச்சனை இல்ல, ஸ்டேட்டோட கெபாசிட்டி பிரச்சனை இல்ல. அதை தாண்டி பட்டேலுக்கு இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரமம் தான் பிரச்சனை. அந்த வர்ணாசிரமம் 2002ல ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? பிஜேபி கவர்மெண்ட், அடல் பிகாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர், முரளி மனோகர் ஜோஷி, இவங்களோட ஐகான் யாரு? பட்டேல். அப்போ பட்டேல் அந்த ஐகான்
அம்பேத்கர் கிட்ட பட்டேல் வந்து ஒரு இடத்துல தோத்து போறாரு. என்ன தோத்து போறாரு? இவர் ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்க முடியாதுன்னு சொன்னா கூட அவர் ஸ்டேட்ஷல் எண்டவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார். டைரக்டிவ் பிரின்சிபல். அப்ப மக்கள் போராடுவாங்கன்ற நம்பிக்கையில என்னைக்காவது என் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னைக்காவது என் மக்கள் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா இது அரசு தான் கொடுக்கணும்னு நினைச்சு அரசை எதிர்த்து போராடுவாங்க. அப்படி எதிர்த்து மக்கள் போராடும் பொழுது அரசு கொடுத்தே ஆகணும்னு அம்பேத்கர் நினைச்சார். புத்தரை ஆதிசங்கரர் எப்படி காலி பண்ணாரோ, புத்தர் வைத்த கல்வி முறையை மாயாவாத கோட்பாட்டை முன்வைத்து ஆதிசங்கரர் காலி பண்ணாரோ, அதே போல 2002ல அம்பேத்கரை காலி பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அம்பேத்கரை காலி பண்றாங்க? 2186 அமெண்ட்மெண்ட்ல 45ல இருந்து அந்த ரைட் டு எஜுகேஷனை எடுத்து 21A ஃபண்டமெண்டல் ரைட்டா வைக்கிறாங்க. அப்படி 21A ஃபண்டமெண்டல் ரைட் வைக்கும்போது என்ன அவங்க சொல்றாங்க? பிட்வீன் 6 and 14 இயர்ஸ் முன்பருவ கல்வி காலி, செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷனும் ஸ்கூல் எஜுகேஷன்லேயே காலி ஆயிடுது. உங்களுக்கு செகண்டரி கிடையாது, ஹையர் செகண்டரி கிடையாது, ப்ரீ பிரைமரி கிடையாது, ஏர்லி சைல்ட்ஹுட் கிடையாது. பிட்வீன் 6 and 14 இயர்ஸ் ரைட் ஆஃப் சில்ட்ரன் free and compulsory education in the manner as the state may determine by law. இதுதான் டிசம்பர் 17 அம்பேத்கர் சொன்னார். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை ஸ்டேட் டிட்டர்மின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா 2002ல இந்த 21A என்ன சொல்றாங்க? in the manner as the state may determine அப்படின்னா how the state is going to determineறது நமக்கு தெரியல. we waited for 7 years. 2009ல தான் ஆக்ட் வருது, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது? பிபிபி ஸ்கூல் டிஃபைன் பண்றான். ஸ்கூல் ஒரு பள்ளி இருக்கும். அப்ப ஒரு பள்ளினா அது என்ன பள்ளி? அது அரசு பள்ளியா இருக்கலாம், தனியார் பள்ளியா இருக்கலாம். இந்த 21Aல அதோட சேர்த்து அந்த 86 அமெண்ட்மெண்ட்ல இன்னொன்னு என்னன்னு கேட்டா 51Aல கே. நமக்கு இப்ப ரீசெண்டா இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு, குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு டிபேட் ஒன்று வந்தது. நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஜனவரி 26. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சோசியலிஸ்ட் செக்குலர் வார்த்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த சோசியலிஸ்ட் செக்குலர் வார்த்தை மிஸ் ஆன உடனே கவர்மெண்ட் சைடுல இருந்து, பிஜேபி சைடுல இருந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இது இந்திரா காந்தி அவசர காலத்தில் கொண்டு வந்தது, இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்டது, எனவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், இது அம்பேத்கர் கொண்டு வரலன்னு சொன்னாங்க. அதை விட மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவசர காலம் கொண்டு வந்த இந்திரா காந்தி சோசியலிசம் செக்குலர்ன்ற வேர்டு கொண்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. அவசர காலத்தில் இதை விட மோசமான ஒரு பிரிவை சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அது மோடிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல. அது என்னன்னு கேட்டா அதான் 51A. 51 தான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், 51 தான் அம்பேத்கர், 51A அம்பேத்கர் கிடையாது. 51A என்ன? 51Aன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க? அவசர காலத்துல மக்களுடைய அடிப்படை கடமைகள்னு சொன்னாங்க. வெறும் சட்டம் மட்டும் இருந்தா போறாது, அதாவது அடிப்படை உரிமை மட்டும் இருந்தா போறாது, கடமை இருக்கணும், ரெண்டும் கைகோர்த்து போகணும். எனவே இதெல்லாம் உங்க கடமைகள். 10 கட்டளை கொடுக்குற மாதிரி 10 கடமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளையில 10 கடமைகள்ல 11வது கடமையாக வாஜ்பாய் கொண்டு வந்ததுதா the parent or guardian shall provide education. பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்? கல்வியை கொடுக்க வேண்டிய கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தும் கடமை. ப்ரொவைட் எஜுகேஷன். சரியா? அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. ப்ரொவைடிங் என்ன அர்த்தம்? நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அர்த்தம். அப்ப வாய்ப்பை ஏற்படுத்துற கடமை யார்? உலகத்துல எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் இப்படி ஒரு கேடுகெட்ட வார்த்தை கிடையாது. இப்படி ஒரு பிரிவு உலகத்துல எங்கேயாவது போய் பாருங்க, போய் சொல்லி பாருங்க. இப்ப போறாரு, ஊரா போறாங்க, போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை. சிரிப்பான் எவனால். இப்படி ஒரு சட்டத்தை எங்கேயாவது எழுதியாடான்னு. 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு சொன்னா அது வந்து பெற்றோருக்கு இருக்கு அப்படி எழுதி வச்சு. அப்போ 2 வேலை, ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சிட்டான். ஒன்னு ஸ்டேட்ஷல் எண்டவர்ன்ற வார்த்தையை தூக்கிட்டான். 2வது அரசு கொடுக்கணும்ன்றது இப்ப யாரோட கடமை ஆகிட்டான்? பெற்றோரோட கடமை ஆகிட்டான். இது ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 2009 ஆக்ட் எடுத்து பாருங்க. அதுல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, the parent should provide education for the child. So it's the choice of the parent to admit a child in a government school or in a private school. முடிவு வச்சு உன்னோட கடமைப்பா. நீ உன் கடமை நீ எப்படி செய்யணும்னு நினைக்கிற செஞ்சுக்கோ. நீ அரசு பள்ளியிலே சேர்த்துக்கோ, நீ வந்து தனியார் பள்ளியிலே சேர்த்துக்கோ. நான் ஒன்றும் சொல்லல, அதான் உன் கடமை. அதுதான் கல்வி உரிமை சட்டம். அப்ப இந்த கல்வி உரிமை சட்டத்துக்கும் அம்பேத்கருக்கு சம்பந்தம் இருக்கா? அதான் நாம எழுப்புற கேள்வி. அப்ப அம்பேத்கர் சொன்ன கல்வி உரிமை என்ன? இன்னைக்கு இருக்கிற கல்வி, இந்த கல்வி உரிமையினால் உண்மையிலே உரிமை சாத்தியமா சாத்தியம் இல்லையா? சரி, அரசு பள்ளியில வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது, பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது, உடற்பயிற்சி ஆசிரியர் கிடையாது, துப்புரவு தொழிலாளி கிடையாது,
தண்ணீர் கிடையாது கழிப்பறையில், கழிப்பறை கட்டணம் மட்டும் இருக்கு. இது எதுவுமே இல்லாத பள்ளிக்கூடத்தில் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பேரண்ட் டு கோ அண்ட் அட்மிட். துட்டு இல்லைன்னா சரியா? அப்படி துட்டு இருந்ததுன்னா நீ எங்க வேணாலும் சேர்த்துக்கோ. இது எப்படி வந்து ஒரு மல்டிலேட்ரல் சிஸ்டத்தை வச்சுட்டு, ஒரு மல்டி லெவல் ஸ்கூல் சிஸ்டத்தை வச்சுட்டு நீங்க வந்து எந்த ட்ராக்ல போறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி பொறுப்பை என் மீது திணிப்பது என்பது எந்த வகையில நியாயம் என்பதைத்தான் நாம் இந்த கல்வி உரிமை சட்டத்துல நாம பார்க்க வேண்டியது. அப்போ இதுல மாற்ற சொல்லி நாம போராடுறோம். உங்கள சில பேர் கூட பூபால் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. பூபால்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விவாதிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவாதிக்கலாம், இங்க மேல கூட நீங்க வந்து விவாதிக்கலாம். ஸோ அங்க உருவாக்கப்பட்டு ஒரு இந்த 10 ஆண்டு காலமாக நம்ம நடத்துற போராட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, கட்டணமில்லா கட்டாய கல்வியை அரசு தன் முழு பொறுப்பிலும் செலவிலும் தாய்மொழி வழியில பொதுப்பள்ளி முறை மூலமாக அருகமை பள்ளி அமைப்புல கொடுக்கணும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்துத்தான் இந்த போராட்டம் முழுக்க நடக்கும். இப்போ இதுல 3 காம்பனென்ட் இருக்கு. ஒரு காம்பனென்ட் அரசு பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக கொடுக்கணும்ன்ற காம்பனென்ட். இரண்டாவது பள்ளிகள் அருகமை பள்ளிகளாக இருக்கணும்ன்ற காம்பனென்ட். மூன்றாவது தாய்மொழி வழி கல்வியில் இருக்கணும்ன்ற காம்பனென்ட். இந்த 3 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாட் டிஸ்கஷன். ஒரு பிரிவு மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏற்கனவே எவன்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இருந்தானோ அவனை போய் முதல்ல தாய்மொழி வழியில் படிக்க சொல்லு. நாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே தாய்மொழியில தான் படிச்சாங்க, எனவே எங்க கிட்ட வந்து ஏன் இந்த கோரிக்கை சொல்றேன் அப்படின்ற யதார்த்தமாக ஒரு குரல் வந்து எழுது. அந்த குரல் ஒரு அநியாயமான குரல் சொல்ல முடியாது. அந்த குரல்ல நியாயம் இல்லை நீங்க சொல்ல முடியாது. அந்த குரல்ல நியாயம் இருக்கு, அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. அந்த குரலுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். அந்த 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 குரல் எழுப்பக்கூடிய நியாயத்தை எப்படி சரி செய்வது? அப்படி ஒரு வாய்ப்பில்லாத ஒரு பிரிவாக இருந்த ஒரு பிரிவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க இத்தனை ஆண்டு காலமாக மறுத்த நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்த போறோம்? தாய்மொழி கல்வியின் மூலமாக எப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்த போறோம்ன்ற அந்த பிரிவுக்கு நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம். இரண்டாவது, பொதுப்பள்ளி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்ற கேள்வி எழுது. பொதுப்பள்ளி நீங்க சொல்றீங்களே, அது எந்த நாட்டில் இருக்கிற பொதுப்பள்ளியை பார்த்து இங்க இருக்கிற பொதுப்பள்ளியை உருவாக்க போறோம் அப்படின்ற கொஸ்டின் வந்து எழுது. மூணாவது கேள்வி என்ன எழுதுன்னா, அருகமை பள்ளி அப்படின்னு சொல்றீங்களே, இந்த பக்கத்துலலாம் தலித் வீடுகள் இருக்கு, அந்த பக்கத்துலலாம் வன்னியர் வீடுகள் இருக்கு, இங்க இருந்து தலித் அங்க போக முடியாது, அங்க இருக்கிற வன்னியர் இங்க வர முடியாது. அப்ப பொதுப்பள்ளின்னா அருகமை பள்ளின்னு சொன்னா தலித்துக்கு தனியா ஒரு பள்ளி, வன்னியருக்கு தனியா ஒரு பள்ளி, மறவருக்கு ஒரு தனியா ஒரு பள்ளி, அப்படி பிரிக்கிறீங்களா நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. இந்த கேள்வி எல்லாம் வந்து நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகள் பின்னாடி இருக்கிற நியாயத்தை நாம அட்ரஸ் பண்ணாம, இதை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப ஹை லெவல்ல இருந்து நாம வந்து தியரிட்டிக்கலா இதை பேசிட்டு இருந்தோம்னா கிரவுண்ட் லெவலுக்கு நாம இங்க இறங்கவே முடியாது. இப்போ நாம முதல்ல என்ன வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, காமன் ஸ்கூல் சிஸ்டம் இந்தியாவில் பொதுப்பள்ளி முறை என்பது எந்த நாட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். எந்த நாட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி, அமெரிக்காவோட ஜெராக்ஸ் காப்பி கிடையாது, ஜெர்மனோட ஜெராக்ஸ், மன்னிக்கணும், ஜெராக்ஸ் பயன்படுத்துறதே தப்பு, அது ஒரு கம்பெனியோட பேரு, போட்டோ காப்பி தான் சொல்லியிருக்கணும். எந்த நாட்டினுடைய நகலும் கிடையாது. அது சுயமாக இங்க தான் உருவாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு பின்லாந்து முறை மிக முக்கியமாக இன்று பேசப்படுது. பின்லாண்டை வந்து கல்வியின் மெக்கான் கூட பல பேர் வந்து அழைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாக கல்வியில மிக மோசமாக பின்தங்கி இருந்த பின்லாந்து ஏன் நாம் பின்தங்கி இருக்கிறோம் ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வுடைய வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னு கேட்டா, கட்டணமில்லா கல்வி அரசு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. முதல் லெவல் ரெஃபர்மேஷன் பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் நடத்தும்ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் ரெஃபர்மேஷன் அவங்க. செகண்ட் லெவல் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த பள்ளிக்கூடத்திற்கு உண்டான ஆசிரியர் பெருமக்கள் வேண்டும் இல்லையா, அந்த ஆசிரியருக்கான கட்டணமில்லா கல்லூரிகளை உருவாக்குறாங்க. அப்ப டீச்சர் எஜுகேஷன் என்ன ஆயிருது? ஃப்ரீ ஆயிருது. ஹையர் எஜுகேஷன் வந்து பின்லாந்துல வந்து 98% ஃப்ரீ. இப்போ அவன் 3rd ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ்க்கு வர்றான். என்ன ரிஃபார்மேஷனுக்கு வர்றான்னு கேட்டா, நான் பிராடர் ஃப்ரேம்வொர்க்ல ஒரு கரிக்குலம் மட்டும் நான் கொடுத்துடுறேன், சிலபஸ், டெக்ஸ்ட் புக், எவாலுவேஷன் எல்லாமே ஸ்கூல் பண்ணலாம்ன்றான். யாரு ஸ்கூல்னா யாரு? டீச்சர் கேன் டு இட். அப்ப பின்லாந்துல எவ்ரி டீச்சர் இஸ் an educator. இங்க இருக்கிற டீச்சருக்கும் பின்லாந்துல இருக்கிற டீச்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் அவர் வந்து MA MEd படிச்சிருக்கலாம், MSc MEd படிச்சு அவர் PG டீச்சரா 45,000 60,000 வாங்கியிருக்கலாம். he is not an educator. யார் அவரு? இஸ் a clerk. யாரோட கிளார்க்கு?
டைரக்டர் சொல்றத செய்யற, டிஓ சொல்றத செய்யற, சிஓ சொல்றத சிஓ திட்டுவாருங்க. சிஓ திட்டுவாரா? நீ இருக்கியா? நீ டீச்சரியா? சிஓ திட்டுவாருன்னா அசிஸ்டன்ட் பயப்படலாம். நீ பிஜி அசிஸ்டன்ட், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், போஸ்டே அப்படி வச்சிருக்கா பாருங்க. டீச்சர்னு போஸ்ட் கிடையாது, பிஜி அசிஸ்டன்ட், பிடி அசிஸ்டன்ட், செகண்டரி கிரேட் டீச்சர். செகண்டரி கிரேடுக்கு மட்டும் தான் டீச்சர்னு போஸ்ட். பிடிக்கும் பிடி அசிஸ்டன்ட் தான், பிஜிக்கும் பிஜி அசிஸ்டன்ட் தான். அப்போ ஒரு கிளரிக்கல் வேலையை இங்க இருக்கிற டீச்சர்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஃபின்லாண்ட்ல அப்படி கிடையாது. ஃபின்லாண்ட்ல a teacher is an educator. அப்ப டீச்சர் என்ன செய்யறார்? she or she drafts a syllabus along with the students. நாம என்ன மாதிரி படிக்க போறோம் இந்த வருஷம், சிலபஸ் உருவாக்குறாங்க. சிலபஸ்க்கு நான் டெக்ஸ்ட் அவங்க உருவாக்குறாங்க. அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன், அவங்களுடைய சயின்ஸ், அவங்க விஷயங்களை உருவாக்கி குழந்தைக்கு ஏஜ் அப்ராப்ரியேட்டா அந்த பருவத்தில் அந்த வயசுல அந்த குழந்தையால் எதை உள்வாங்கிக் கொள்ள முடியுமோ அதை உள்வாங்கிக் கொள்வது. அப்படித்தான் உள்வாங்க முடியும். ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஜுவாலை இருக்கு, நெருப்பு ஜுவாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அறிவுக்கு நம்ம கத்துவோம், நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு கத்துவோம். நாம நெருப்பு நெருப்புன்னு கத்த அந்த குழந்தை இன்னும் வேகமா நெருப்பு கிட்ட வரும். ஏன்னா அந்த நெருப்பு அந்த குழந்தையை அட்ராக்ட் பண்ணுது. ஒன்ஸ் அந்த நெருப்பை தொட்ட பிறகு அந்த குழந்தை படிப்பினை கற்றுக்கொள்ளுது. இது இப்படி இருந்தா அது சுடம் போல இருக்கு, கத்துது, அழுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நெருப்பை போய் தொடவே மாட்டேங்குது. இது அந்த பருவத்தினுடைய கற்றல். அதுக்கு நீங்க தடை போட முடியாது. அப்படித்தான் கற்க முடியும். அப்ப போய் ஏபிசிடி எல்லாம் படிக்க முடியாது. இப்படித்தான் படிப்பேன். நான் ஆட்டை தொட்டு பார்த்து இது ஆடுன்னு புரிஞ்சுப்பேன். நான் தாவரத்தை தொட்டு பார்த்து இது தாவரம் என்று புரிந்து கொள்வேன். அதுதான் ஏஜ் அப்ராப்ரியேட் கல்வி. அது தாண்டதுக்கு அப்புறம் இன்னொரு லெவல்ல படிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு லெவல்ல. இப்ப போயிட்டு என்ன பாபா பிளாக்ஸி படிக்க சொன்னீங்கன்னா திருப்பி கேட்பேன். அது என்னடா என் ரோமத்தில் இருக்கிற, என்னுடைய உடம்புல இருக்கிற ரோமம் உனக்கு சொந்தம் என் வாயால சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு கேட்பேன். ஆனா எல்கேஜில கேட்க முடியாதுல்ல. எல்கேஜில பிரிட்டிஷ்காரனுக்கு அந்த வாயை பான்னு திறக்கணும். அந்த ஜா மூவ்மெண்ட்டுக்காக அந்த பாட்டம் எழுதி வச்சான். அதுல ஷீப் பிளாக் ஷீப்பா இருக்கு. அதுவும் இருக்கிற 3ல் 1 கூட அதுக்கு சொந்தம் கிடையாது. மொத்தமா 3 பேருக்கு சொந்தம். 1 டேமுக்கான், 1 லிட்டில் பாய்க்கான், 1 மாஸ்டருக்கான். அதுவும் ஆரம்பிக்கும் போது யாருல இருந்து ஆரம்பிக்கிறாங்க? 1 ஃபார் மை மாஸ்டர், முதலாளிக்கு. அதுக்கப்புறம் தான் டேமுக்கு, அதுக்கப்புறம் தான் லிட்டில் பாய்க்கு. ஸோ இதை இன்னைக்கு என்னோட லெவல் வேற. இன்னைக்கு பாபா பிளாக்ஷிப் நான் படிக்கிற லெவல். ஆனால் எல்கேஜியில் பாபா பிளாக்ஷிப்ன்றது எனக்கு லெவல் வேற. ஸோ எனவே ஏஜ் அப்ராப்ரியேட்ல ஃபின்லாண்ட்ல சிலபஸ், டெக்ஸ்ட் எல்லாமே டீச்சர்ஸே உருவாக்குறாங்க. எவாலுவேஷன் டீச்சர்ஸே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் நேஷனல் லெவல் ஒரு எக்ஸாம் எழுதுறான், அந்த பையனால பாஸ் பண்ண முடியுது எப்படின்ற கேள்வி கேட்கலாம். நான் வேளச்சேரியில் உட்காந்துக்கிட்டு வேளச்சேரி தண்டீஸ்வரன் கோயிலை பற்றி படிச்சுட்டு நீ திடீர்னு மெக்காவை பற்றி கேட்டீங்கன்னா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக கூட படலாம். சாதாரணமாக இதுக்கு எடுத்துக்கோங்க. ஏரி, ஏரி என்றால் என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இங்கே ஒரு வேளச்சேரியில் ஒரு ஏரி இருந்துக்கலாம். ஏரி என்றால் என்னன்னு படிப்பீங்க. அதற்கு உதாரணமாக வேளச்சேரியில் இருக்கிற ஏரியை எழுதுவீங்க. இப்போ காமன் எக்ஸாம் ஒன்று நேஷனல் லெவலில் நடக்குது. வாட் இஸ் அ லேக்னு கேட்க போறான். வாட் இஸ் அ லேக்னு எழுதி இந்த ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ லேக் இன் சென்னை, வேளச்சேரின்னு எழுதி இந்த லேக்கை பற்றி எழுத போறீங்க. ஸோ யூ நோ லேக். சிலபஸோட நோக்கம் என்ன? யூ ஆர் சப்போஸ் டு நோ எ லேக். சிலபஸோட நோக்கம் என்ன? தேர் ஆர் டைவர்சிஃபைட் ரிலிஜன் தெரிஞ்சிருக்கணும். ஒன் ரிலிஜன் யூ நோ, ஒன் ரிலிஜனோட டெம்பிள் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் தண்டீஸ்வரம். லைக் தட் தேர் மே பி டெம்பிள்ஸ் ஃபார் அதர் ரிலிஜன் ஆல்சோ. முடிஞ்சு போச்சு. ஸோ தேர் இஸ் பாசிபிலிட்டி. நீங்க லோக்கல் லெவல்ல படிச்சு அதுதான் நோன் டு அன்னோன். நீங்க கற்றல தயானந்த், பேராசிரியர் தயானந்த் கூட இது ரொம்ப ஆழமாக முன்வைக்கிறார். இப்ப தேவனூர் மகாதேவான ஒரு தலித்துல ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் கர்நாடகால இருக்கிறார். அவர் செய்த மிகப்பெரிய போராட்டத்தோட விளைவுதான் கர்நாடகா கவர்மெண்ட் 29Fல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கன்னடத்தை ஒரு பயிற்று மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா அவர் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருந்தார். 2 நாள் தார்வாட்ல நடந்த கான்ஃபரன்ஸ். அற்புதமான ஒரு ஆர்குமெண்ட் வச்சார். இந்த சுப்ரீம் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல எல்லாம் லேர்னட் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. லேர்னட்னா என்ன அப்படின்ற क्वेश्चन ஆரம்பிச்சார். லேர்னட் ஜட்ஜ், லேர்னட் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப லேர்னட்னு சொல்றாங்களே, அப்ப லேர்னட்னா என்ன? லேர்னிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நோன் டு அன்னோன். தெரிந்ததிலிருந்து தான் தெரியாதது. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாததா, எனக்கு தெரிந்த தாய்மொழியிலிருந்து தான் தெரியாத அந்நிய மொழியை படிக்க முடியும்ன்ற ஆர்குமெண்ட் வச்சேன். When you say learning starts from known to unknown. அப்போ knownல இருந்து தான் unknownக்கு அப்படி சொல்லும் பொழுது எனக்கு தெரிந்த தாய்மொழியில இருந்து தானே எனக்கு தெரியாத மொழியை பத்தி நான் பேச முடியும். அப்போ இந்த 3 கேள்வி நம்ம ஏற்கனவே நான் எழுப்பிய 3 கேள்வி, அருகமை பள்ளி, பொதுப்பள்ளி, தாய்மொழி வழி அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பொதுப்பள்ளிக்கு நாம என்ன சொல்றோம்னா, இது எந்த நாட்டினுடைய நகல் கிடையாது. இது சுயமாக எங்கே உருவாகணும், இந்தியாவில் உருவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ரைட். இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளி பொதுப்பள்ளியா அப்படின்னு கேட்டா கிடையாது.
இன்னைக்கு அரசு பள்ளி ஏன் பொதுப்பள்ளி கிடையாது? அரசு பள்ளியிலேயே பல வித்தியாசம் இருக்கு. ஸ்டார் ஸ்கூல்னு சொல்றான், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்றான். சில ஸ்கூலுக்கு மாத்திரம் இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல், அதுக்கு டிமாண்ட் அதிகம். அதுக்கு அடுத்து நுங்கம்பாக்கம் கேர்ள்ஸ் டிமாண்ட் அதிகம். ஏன் டிமாண்ட் அதிகம்? குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன் மற்ற ஸ்கூல்ஸ்லாம் அப்படி இல்லை? சில ஸ்கூல்ஸ் மத்திய லெபார்டரி ரொம்ப நல்லா இருக்கு, பல ஸ்கூல்ல லெபார்டரி பூட்டியே இருக்கு. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்மா இல்ல. சோ அதனால we can't say all government schools are common schools. So when we demand a common school, ஒரு பொதுப்பள்ளி முறை வேண்டும் அப்படி கேட்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? There should be equitable access ன்னு சொல்றோம். We don't demand a common syllabus. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ், யூனிஃபார்ம்ன்ற வேர்டே வேற, காமன்ற வேர்டே வேற. காமனா இருக்கணும், அக்சஸ் காமனா இது. அப்போ நான் சிலபஸ் உருவாக்குறவளுக்கு எனக்கு லைப்ரரி இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் very good library should be there. teacher learning activity தவிர வேற எந்த ஆக்டிவிட்டில அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க ரேஷன் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு, அவங்க வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு இப்படிலாம் கிடையாது. he or she must be fully involved in teaching activity alone. அப்படின்றது தான் நாம வைக்கக்கூடிய காமன் ஸ்கூல். so it is equitable access, fully funded by the state. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? ஸ்டேட்டுக்கு இருக்கணும். that is what we call it as a common school. நம்பர் 2, இதுல நாகாலாந்தில் இருக்கிறவன் நாகாலாந்து நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கான உரிமை இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கான உரிமை இருக்கும். அந்தந்த ஊர்ல இருக்கிறவன், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவன் அந்தந்த மொழியை பாடக்கூடிய உரிமை பெற்றதாகத்தான் காமன் ஸ்கூல் சிஸ்டம் இருக்குமே தவிர அவன் நேட்டிவிட்டியோட, அவன் கல்ச்சரோட, அவன் மொழியோட, அவனுடைய அடையாளங்களோட தான் அவன் வந்து பள்ளி படிப்பை தொடங்குவானே தவிர நீ எதையுமே வந்து பொதுமைப்படுத்த முடியாது அப்படின்றது. we accept India as a nation அப்படின்னு சொன்னா, to what extent we accept India as a nation, to that extent we will study India as a nation. There is no doubt about that. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போது இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் பாடுவேன், that is something different. ஆனா இந்தியா நேஷனல் ஆந்தம் பாடுறதுனால நான் என்னுடைய அடையாளத்தை துடைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்ப என்னுடைய அடையாளத்தை சேர்த்து தான் நான் பாடுவேன், என்னுடைய பாட்டையும் சேர்த்து தான் நான் பாடுவேன் என்கின்ற அந்த உரிமை பெற்ற பொதுப்பள்ளியை தான் நாம் வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? எஸ்டாப்ளிஷ் a common school system னு சொல்றோம். பொதுப்பள்ளி முறைமையை உருவாக்க அப்படின்னு சொல்ல பயன்படுத்துறதுக்கு காரணம் இன்னைக்கு பொதுப்பள்ளி முறை இல்லை. இரண்டாவது அருகமை பள்ளி. இந்த அருகமை பள்ளின்றது டிஃபைன் பண்ணணும். ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவை டிஃபைன் பண்ணுங்க. அப்ப இந்தியால ஒரு யூனிக்னஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னா அந்த யூனிக்னஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃபைன் பண்ணு. இந்த பக்கம் வந்து ஒரு தலித் பகுதி இருக்கு, இந்த பக்கம் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி இருக்கு, அந்த பக்கம் வந்து வேற சமூகத்தை சார்ந்த ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா ஒரு ஏரியாவை டிஃபைன் பண்ணும்போது ஒன் செக்ஷன் இங்க, ஒன் செக்ஷன் இங்க, ஒன் செக்ஷன் இங்க வரணும். அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூலுக்கு அடுத்த செக்ஷன் அங்க போகும். நீங்க எப்படி வேணாலும் ஜியோகிராபிக்கல் ஏரியா டிஃபைன் பண்ணலாம்ல. ஒரு பார்ட், ஒரு ஊர்னா அந்த ஊரே அப்படி போகணும் அவசியம் இல்லை. ஊர்ல ஒரு பகுதி இந்த ஸ்கூலுக்கு வரும், ஊர்ல ஒரு பகுதி அந்த ஸ்கூலுக்கு போகும். அப்படி டிஃபைன் பண்ணும்போது அந்த குழந்தை நடக்கிறதுக்கு அக்சசபிலிட்டி இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ணு. இப்போ ஜியோகிராபிக்கல் ஏரியாவை டிஃபைன் பண்ணும் பொழுது எல்லா கம்யூனிட்டி பீப்புளும், எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும், எல்லா டைவர்சிட்டியை சொல்ற மாதிரியான அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் இருக்கணும்னு சொல்றோம். கடைசியா டு அட்ரஸ் தி லாங்குவேஜ் இஷ்யூ நம்ம என்ன சொல்றோம் அப்படி கேட்டா, நான் ஏற்கனவே சி.வி. ராமன்ல இருந்து சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க கோர்த்து பார்த்தீங்கன்னா இப்ப தேவரு மகாதேவா முன்வைத்த விஷயங்கள்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா we can learn only through a known language which is the mother tongue. தாய்மொழி வழியாகத்தான் ஒருவரால் கற்றல் செயல்பாடு நடக்குமே தவிர வேற்று மொழியால் நடக்க முடியாது. ஆங்கில வழியில குழந்தைங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா நேரடியாக மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். CALF காஃப், COW கவ் இல்லைங்களா, COME கம். இந்த சி எல்லாம் ஒரே உச்சரிப்பா? யாரையாவது கேளுங்க. ஒரு எல்கேஜி டீச்சர் கிட்ட போய் 3க்கும் ஃபானடிக்ஸ் ஒன்னான்னு கேளுங்க. எல்லாத்தையும் சி நான் படிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. காஃப் சி உச்சரிப்பே இல்லையா எனக்கு? அங்க சிஏ கான்ற உச்சரிப்பு தான் இருக்கு. அப்ப கே இல்ல எனக்கு வருது. அப்ப அங்க ஃபானடிக்ஸ் எனக்கு மாறலையா? இந்த ஃபானடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டா டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? கிடையாது. அதை வந்து ஒரு ஓவியம் வரைவதை போல குழந்தைங்க வரைஞ்சிட்டு இருக்கு. அப்படியே வரையும், அப்படியே அதை மனப்பாடம் பண்ணுது. ஆனா தமிழ் மொழியில் அப்படி கிடையாது. அவங்க பால இருந்து பாடம், ஒரு எழுத்தினுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இந்த மெல்லினம், இதுக்கு ஒரு அளவுக்காவது அந்த இலக்கணத்தோட அந்த விஷயங்களோட படிக்கிறதுனால தான் எஸ்எஸ்எல்சியில தப்பி தவறி வெளியில வர்றவன் கூட ஒரு அளவுக்கு மனு எழுதுறான், போலீஸை சேலஞ்ச் பண்றான், ரேஷன் கடையில் போய் தகராறு பண்றான். இந்த துணிச்செல்லாம் அவனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் வந்து
பிராக்டிக்கலா நிரூபித்து பார்த்ததை நான் சொல்றேன். ஒரு நிருபர் என்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். இந்த விவாதம் வந்து ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும்போது நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட பேட்டி எடுக்கிறது வேஸ்ட்டுங்க, நீங்க வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போனீங்கன்னா வள்ளுவர் கோட்டை சிக்னல் இருக்கு, அந்த சிக்னல்ல போயிட்டு ஒரு டிராமா ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன போங்க, 10 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க என்கிட்ட வர வேண்டாம், நான் உங்ககிட்ட வந்து நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அதை அனுப்பிச்சு விட்டேன். அவர் கொண்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு, இந்த வள்ளுவர் கோட்டத்துலேருந்து அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அவையார் விருது கூட வாங்கினவங்களோட ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து பசங்க சாரசாரியா வந்துகிட்டு இருக்கு, சைக்கிள்லையும் நடந்தோ ஸ்கூட்டர்லையும் கார்லையும். நடுவில் போயிட்டு நின்றுட்டு அவர் வந்து, தம்பி என் பர்ஸ் எங்கேயோ போச்சு, அவனை பிப்பாக அடிச்சுட்டான்ட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறார். இவர் இப்படி வந்த உடனே ஒவ்வொருத்தரும் இப்படி அப்படியே ஓடுறானா. ஒருத்தங்கிட்ட போயிட்டு கேட்குறாராம், எப்பா வாட் யூ வாண்ட் அப்படி ஓடுறான். அவன் ஏதோ பதில் சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒரு பொண்ணு கிட்ட வந்து வாட் யூ வாண்ட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பையன் வந்திருக்காங்க, இந்த மாதிரி பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, வாட் கேன் வி டூ ஃபார் தட்? நாங்க யூ கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு தி போலீஸ். இல்லைப்பா என் பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, எந்த போலீஸ்க்கு நான் இப்போ போய் சொல்றது, இங்கே ஏதாவது இருக்குமான்னு கொஞ்சம் பார்க்குறேன். நோ யூ கோ அண்ட் கம்ப்ளைண்ட் டு தி போலீஸ்னு அவங்க பாட்டா போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் போயிட்டாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ ஒரு ஃபோன் பண்ணாரு, என்ன சார் இந்த மாதிரி நடந்தது, நீங்க அப்படியே பின்னாடி போங்க சார், அங்கே வந்து ஒரு டென்னிஸ் ஸ்டேடியம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் 2 ஸ்கூல் இருக்கு, அந்த இடத்துல அந்த டென்னிஸ் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இதே டிராமாவை நடத்துங்க அப்படின்னு போயிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, இந்த பக்கம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க, பாய்ஸ் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க. இவர் நடுவில் சென்டர்ல நின்றுட்டாரு, இதே மாதிரி அப்படியே ஏதோ தேடுற மாதிரி இருக்காரு. இவர் கேட்கவே இல்லையா, இங்க கேட்டு இருக்காரு, பதில் வரல. அங்க கேட்கவே இல்லையா, ஒரு பையன் என்ன தேடுறான்னு கேட்டிருக்கான். இல்லப்பா என் பர்ஸ் போயிருச்சு, பஸ்ஸில் விட்டனா இங்க விட்டனா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனா பிக்பாக்கெட் அடிச்சிருப்பான், எந்த ரூட்ல வந்த அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் வந்து ஒரு பஸ் ரூட்டை சொல்லியிருக்கிறார், பிக்பாக்கெட் தான் போ அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னப்பா செய்யுது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க போய் கம்ப்ளைண்ட், இதான் நுங்கம்பாக்கம் இங்கே தான் இருக்குது, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு. இந்த பொண்ணுங்க இந்த பக்கம் இந்த வந்தது, பெரிய இவரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாண்ணே நீ அந்த பக்கம் இல்லை நான் தொலைச்சா, அது பாண்டி பிசார் லிமிட்னே, இது நுங்கம்பாக்கம் லிமிட்னே, அதான் அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் கேர்ள்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல் பாய்ஸ், அது வந்த பசங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் தெரிஞ்சிருக்கு, தொலைஞ்சா என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கு. 3வது அவர் சொன்னதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஒரு பையன் கிட்ட வந்த, ஏய் அதெல்லாம் இருக்கட்டா, அவர் போறதுக்கு பஸ் ஃபேர் இருக்கான்னு கேளு. அந்த பையன் கிட்ட வந்து, அண்ணே துட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டான். இல்லப்பா நான் தரட்டானே அப்படின்னு கேட்டு, இல்லப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தா போறோம்பான்னு சொன்ன உடனே எவனோ ஒருத்தருடைய புக்கை வாங்கி கிழிச்சு, பேப்பரை கிழிச்சு அவன் வந்து கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிச்சிருக்கான். அவர் அந்த கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு போயிட்டு பசங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் பைக் கிட்ட போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை வாசிக்கிறேன், கிராமர் கிடையாது, எழுத்து வந்து ஒழுங்கா இல்லை, ஆனால் ஒரு பர்ஸு தொலைஞ்சிருச்சு, இதை கண்டுபிடிச்சு கொடுக்கணுன்ற அந்த விவரம் புரியுற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. எனக்கு உங்கள் பேட்டி வேணாம், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பேட்டியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். இது பிராக்டிக்கலா ஒரு தாய்மொழி வழியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், அது வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடியது. இந்த குழந்தைக்கு வாய்ப்பை நீங்க கொடுக்கணும்ன்றத நாம நடத்துற போராட்டம். இப்ப இந்த குழந்தைக்கு நீங்க ஆங்கில அறிவு வேண்டும்னா நீங்க ஆங்கில மொழி அறிவை கொடுங்க, இந்த குழந்தைக்கு நீங்க கூடுதலா புத்தகம் கொடுங்க, இந்த குழந்தைக்கு கூடுதலா படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அப்ப இந்த குழந்தை தான் சமூகத்துடைய மிகச்சிறந்த பயனாளியா வரும், இந்த சமூகத்துக்கு பயன்படக்கூடிய குழந்தையா வரும். இப்போ ஏற்கனவே ஓடின குழந்தைக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கொடுத்துருக்கீங்க, யாருக்கு புண்ணியம்னு கேட்கிறேன். அதாவது ஒரு சக மனுஷனை என்னடா கஷ்டம்னு கேட்கறதுக்கு கூட முடியாம, காரணம் என்ன, ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம், மைண்ட் யுவர் பிசினஸ், டோன்ட் டாக் டு தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அது மந்திரம். Who is a stranger? Everybody is stranger. உன் அப்பா அம்மா தவிர everybody is strangers. அப்ப யார் கூடவே நீ பழகக்கூடாது. அதுவும் ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், அதெல்லாம் ரொம்ப மோசமான அவங்க. ரொம்ப இந்த டிவியில பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க. You note down the number. You note down the number of the driver where you are sending the children அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ everybody are stranger ன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமான்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியது. எனவே இத்தனை காலம் வரைக்கும் ஆங்கில கல்வியில நான் படிக்க முடியலன்னா நீ புண்ணியம் பண்ண, நீ பொழைச்சா நினைச்சுக்கோன்றதை நம்ம உங்களுக்கு சொல்லணும். நீ வந்து நல்லது பண்ணியிருக்கிற, நீ போய் ஒரு கேடுகட்ட கல்வியை நீ படிக்கல. இப்போ தாய்மொழியில கல்வியில படிக்கும் பொழுது, தாய்மொழி கல்வி நம்ம கேட்கறது இந்த மல்டி லிங்குவல் ஸ்பேஸ் சொல்றோம். உருதுல அந்த மொழி எந்த குழந்தைக்காவது அவன் தாய்மொழி
பழக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே அதற்கு என்னன்னு தாய்மொழியில் தெரியலன்னு சொன்னா உடனே ஆசிரியர் என்ன சொல்லணும், நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இதுக்கு என்னன்னு கேளு, நானும் கேட்கிறேன், நாளைக்கு இதுக்கு என்னன்னு சொல்லலாம். அப்போ இந்த பூ என்ற ஒரு சொல்லி அந்த மொழி ஆசிரியர் ஒரு வகுப்பினுடைய டிஸ்கஷன்ல எல்லா மொழியில கேட்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் என் மொழிக்கு இந்த வகுப்புல இடம் இருக்கு, அப்போ எனக்கும் டிக்னிட்டி இருக்கு, என் லாங்குவேஜுக்கு ஸ்பேஸ் இருக்கு என்ற அந்த ஓனர்ஷிப், அந்த கிளாஸ் ரூம் எனக்கான கிளாஸ் ரூம் அப்படின்னு ஃபீல் பண்ற அந்த எண்ணத்தை அது கொடுக்கும். இறுதியாக அந்த டீச்சர் ஆங்கிலத்துல திஸ் இஸ் கால்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னா ஃப்ளவர்ன்றது அந்த குழந்தைக்கு புரிஞ்சு போகுது. இன்னைக்கு FLOUR ஃப்ளவருக்கும் FLOWER ஃப்ளவருக்கும் வித்தியாசமே தெரியாம தானே ஃப்ளவர் படிச்சிட்டு இருக்காது. இதையும் ஃப்ளவர் தான் படிக்குது, FLOUR ஃப்ளவர் தான் படிக்குது. அது மாவு, இது பூவு, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் தெரியாம அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கு. இதுவும் இந்த மினிமம் லெவல் லேர்னிங் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம், அதெல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்றாங்க. ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எதை ஃபாலோ பண்ணானோ அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டா F இப்படி இருந்தாலும் A டிக் பண்ணிடு, ABC பார்த்துக்கோ, இந்த கொஸ்டினுக்கு C தான் ஆன்சர் அப்படிதான் ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அப்போ C வந்தா டிக் பண்ணா மார்க், இப்படிதான் 100 மார்க் கிடைக்குது, வேற எப்படி 100 மார்க் கிடைக்கல. எனவே இது ஒரு கற்றலுக்கான ஒரு விஷயமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ மதர் டங் தாய்மொழி வழி கல்வி என்பது பன்மொழி கற்கக்கூடிய வாய்ப்போடு கூடிய அல்லது குழந்தை விரும்பக்கூடிய மொழியெல்லாம் கற்க வாய்ப்போடு கூடிய தாய்மொழி வழி கல்வி அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை மட்டும்தான் மெய்யான கல்வி முறையாக இருக்கும், கல்வி உரிமையாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய உரிமையை நாம் உரிமை என்றே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது கல்வி மறுப்பு, அதை நான் சொல்லலை. சென்னை உயர்நீதிமன்றம் 2012 ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஜஸ்டிஸ் சந்துரு நீதியரசராக இருந்த பெஞ்ச், சிங்கிள் பெஞ்ச், அதை எதிர்த்து இதுவரைக்கும் யாரும் கேஸுக்கு போகலை. யூனியன் கவர்மெண்ட் போகல, ஸ்டேட் கவர்மெண்ட் போகல. அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் சிங்கிள் பெஞ்சாக இருந்தால் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சஸ்டெயின் ஆகும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுப்ரீம் கோர்ட் while upholding the right to education act, கல்வி உரிமை சட்டம் செல்லும் என்று தீர்ப்பு கொடுத்த போது சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆர்டிகல் 45ல FOR அப்படின்னு சொல்ற ஃபார் என்ற ப்ரிப்போசிஷன் இருந்தது. ஆனா ஆர்டிகல் 21A ஃபார் என்ற ப்ரிப்போசிஷன் இல்லை. ஃபார் என்ற ப்ரிப்போசிஷன் இல்லாத காரணத்தினால் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21A அரசு தான் கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்ட்டான். இப்போனா நான் பசங்களுக்கு ப்ரிப்போசிஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் பயன்படுத்துகிறேன். 5th ஸ்டாண்டர்டில் இருந்து சரிங்களா, 2 வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒன்று மோடி பயன்படுத்துகிற மேக் இன் இந்தியா, இன்னும் ஒரு ப்ரிப்போசிஷன். மேக் இன் இந்தியாவுக்கு மேக் ஃபார் இந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னு குழந்தைகிட்ட கேட்குறேன். நான் இந்த இடத்துல இன்னும் எடுத்து ஃபார் போடுறேன், அப்போ என்ன ஆகும்? மேக் ஃபார் இந்தியாவிற்காக, இந்தியர்களுக்காக உருவாக்குன்னு அர்த்தம். மேக் இன் இந்தியாவில் உருவாக்கி இந்தியாவை கொள்ளடிச்சு யாருக்கு வேணாலும் கொடுக்குன்னு அர்த்தம். அப்போ மேக் இன் இந்தியா பெட்டரா மேக் ஃபார் இந்தியா பெட்டரானா 5ஆம் கிளாஸ் குழந்தை சொல்லுது மேக் ஃபார் இந்தியா தான் சார். ஏன்பா இந்த ப்ரிப்போசிஷன் தப்பா நரேந்திர மோடி புரிஞ்சிருக்கு அப்படி கேட்கும்போது ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டார் சார். அவர் ஒழுங்கா தான் படிச்சுட்டு வந்தாரு, அதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் இன்னுக்கும் ஃபாருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதால தான் தெளிவாக சொன்னார். குஜராத்தில் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மிக குறைந்த விலையில் வேலை செய்வார்கள், எனவே நீங்கள் இங்கே தொழிற்குழுக்க வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அறைகூவல் கொடுத்தாரு. தவிர ஒபாமா சொல்ற மாதிரி என் தொழிலாளிக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்து வேலை வாங்கன்னு சொல்லலை. அதான் ஒபாமாவுக்கும் மோடிக்கு இருக்கிற வித்தியாசம். அவன் ஒரு இம்பீரியலிஸ்ட் தான், இவர் ஒரு இம்பீரியலிஸ்ட் தான். ஆனால் இந்த இம்பீரியலிஸ்டுக்கும் அந்த இம்பீரியலிஸ்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவன் என் தொழிலாளிக்கு நியாயமான சம்பளம் கொடுன்னு கேட்கிறான், இவர் என்ன சொல்றாரு, என்ன சுரண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ப்ரிப்போசலில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லி அப்போ 21A பிரகாரம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ RT Act 2009 மட்டும் நம்ம அட்டாக் பண்ணி லாபம் இல்லை. நம்ம 86th அமெண்ட்மெண்ட்ல இருந்து இந்த பிரச்சனையை தொடங்கினோம்னா தான் நமக்கு இந்த தீர்வு கொடுக்கும். இதை கோட் பண்ணி சந்துரு என்ன சொல்றாருன்னா, ஆஸ் பர் த ஸ்கீம் ஆஃப் தி ஆக்ட் அண்ட் த ரூல்ஸ், சட்டம் சட்டத்தின் அடியிலான விதிகள், இது ரெண்டுத்தின்படி ஒரு குழந்தையினுடைய அருகமையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளி இருக்குமே ஆனால் எந்த பள்ளியில் தான் சேர்க்கை கோரக்கூடிய உரிமை பெற்றிருக்கிறது என்பதை குழந்தையால் சொல்ல முடியாது. எனவே பள்ளிகள் தாங்கள் 12(1)C படி, சட்டத்தினுடைய 12(1)C படி நாங்கள் சேர்க்கை நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் அதை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. எனவே சேர்க்கை வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும். முடிச்சுட்டாரு. ஸ்கூலை கஷ்டம் பண்ண முடியாது. ஸ்கூல் டிக்ளேர் பண்ணா கவர்மெண்ட் நம்பணும். அதான் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 100%
ஆர்டி ஆக்ட்ல 25% ரிசர்வேஷன்ல குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்துட்டோன்ற சீஃப் மினிஸ்டர் சொல்றது கரெக்ட். எப்படி? ஸ்கூல் கொடுத்த டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு எல்லா ஸ்கூலும் கொடுத்துருச்சு. ஏற்கனவே சேர்த்த பையனெல்லாம் ஆர்டி ஆக்ட்ல சேர்த்து கூட கொடுத்துருச்சு. இவர் நம்புறதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு அழகா பார்த்துருந்து ஒருத்தர் என்ன சொல்றான், 11% தான் நீ சேர்த்திருக்கிற அப்படின்றான். அவன் சொல்றது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன? விழிப்பு நிலையில் இருக்கிறவன் யாருன்ற கொஸ்டின் வருது இல்ல. விழிப்பு நிலையில் இருக்கிறவனை சேர்த்திருக்கிறியா? சேர்த்தா புக்கு வாங்கக்கூடாது, புக்கு துட்டு வாங்கக்கூடாது, யூனிஃபார்முக்கு துட்டு வாங்கக்கூடாது, மத்தியானத்துல சோறு போடணும், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் அதுக்கு பேர் கல்வி உரிமை. இதெல்லாம் செய்யாம மட்டும் வெறும் சேர்க்கை செய்தால் அது 12(1)C பிரகாரம் டெஃபினிஷன்ல வராது. சரியா? இப்போ பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன சேலஞ்ச் வச்சிருக்காங்க? 3 வருஷமா நீ துட்டு கொடுக்கல, 3 வருஷமா துட்டு கொடுக்காதனால நான் என்ன செய்ய முடியாது, ஃப்ரெஷ்ஷா குழந்தைகளை சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு ஜிஓ இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓ வேணா அக்சஸ் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் எடுத்து தரேன். அந்த ஜிஓல பர் சைல்டு எக்ஸ்பென்ஸ் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தைக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது, அந்த செலவுல அந்த குழந்தைக்கு கொடுக்குற சத்துணவுல இருந்து எல்லாமே இருக்கு, எல்லாம் சேர்த்தது தான் அந்த செலவு. இப்போ இந்த பணத்தை தான் யாருக்கு கொடுக்க போறான்? பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்க போறான். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லணும், அக்கார்டிங் டு 12(1)C ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுத்துருக்கணும், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கணும், ஃப்ரீ நோட் புக் கொடுத்துருக்கணும், மிட் டே மீல் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீ எஸ்கர்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தா இந்த குழந்தைகிட்ட என்ன வாங்கிக்க கூடாது, துட்டு வாங்கிக்க கூடாது. அக்கார்டிங் டு 12(1)C நீ இதெல்லாம் செய்யல, எனவே நான் துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதா? ஏன் கவர்மெண்ட் அதை சொல்ல மாட்டேங்குது? கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலை மிரட்ட முடியல. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் யாரை மிரட்டிட்டு இருக்கான்? கவர்மெண்ட் வந்து மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த சூழல்ல தான் நாம வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த கல்வி உரிமை சட்டம் மாற்றப்படணும், இந்த 21A மாற்றப்படணும். கல்வி என்பது அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்டதை போல அரசுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி என்பது வழங்கப்படும் போதுதான் அது மெய்யான கல்வி உரிமையாக இருக்கும். அது பொதுப்பள்ளியின் மூலமாக தாய்மொழி வழி மட்டுமே சாத்தியம் அப்படின்ற கருத்தை நான் வந்து முன்வைக்கிறேங்க. நீங்க விவாதத்தில்